ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயான் வினை நாள்தோறும் தழைப்பவர் தாயாகி வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கடகத்தர்களே போற்றி. கைலையின் மலையான் போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஒழியர்வோன் வெப்பொழித்த புகழியர்வோன் கழல் போற்றி. ஆடிமிசை கல் மிதப்பில் அணிந்த வீரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமடி திருவாத ஊர திருத்தாள் போற்றி. பிடியதன் ஒரு ஊமை கொலமிகு கரியது வடிகொடுதானதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வரம் அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வளமுறையிறையே. திருச்சிற்றம்பலம். அம்மா வாருங்கள் அம்மா. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அனைத்து சீரடியார் பெருமக்களின் அருள் பொற்பாதங்களையும் அன்புடன் பணிந்து போற்றி வணங்குகின்றேன். சிவபரம்பொருளின் பெரும் கருணையினால் சிவசரித்திரமாகிய சிவனடியார் பெருமக்களின் அருள் வரலாற்றினை தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளி செய்தபடி சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். ஏயர்கோன் கலிக்காம நாயனார் பெருமானுடைய அருள் வரலாற்றினை சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அதுல சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு இறைவன் செய்தருளிய அருள் திருவிளையாடல்களை இறைவன் திருவருளால சிந்தித்து உணர்ந்து மகிழ்கின்றோம். அந்த வகையில இன்றைய வகுப்பிற்கு செல்வதற்கு முன்பாக எப்பொழுதும் போல ஒரு முன்னோட்டம் பார்த்துட்டு போவோம். எம்பெருமான் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. இப்ப நெட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் தெரியப்படுத்துங்கம்மா, நான் இடத்த மாத்திடுறேன். அதாவது இன்று பார்க்க போற பகுதி 295 தவறா சொல்லிட்டேன், மன்னிக்கவும். சென்ற வகுப்பு ஞாபகத்துல சொல்லிட்டேன். சென்ற வகுப்புல என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, காஞ்சிமா நகரத்திலே காஞ்சி காம கோட்டத்தில் வீற்றிருக்கின்ற உமை அன்னை காமாட்சி அன்னையை வணங்கிவிட்டு ஏகாம்பரநாத சுவாமியை வணங்குகின்றார். இந்த வேதமே மாமரமாக வீற்றிருக்க அதனடியில் வீற்றிருக்கின்ற ஏகாம்பரநாத சுவாமி பெருங்கருணையோடு தன்னுடைய திருக்கோலத்தை காட்டி அருள வேண்டும் அப்படின்றதற்காக மறைந்த இடக்கண்ணை கொடுத்து அருளினார். இடக்கண்ணை பெற்ற சுந்தரமூர்த்தி நாயனார் மிக்க மனமகிழ்ந்து எல்லையில்லாத மகிழ்ச்சி கொண்டு பரவசமாக விழுந்து பணிந்து எழுந்து இறைவனுக்கு நன்றி சொல்லி அந்த திருப்பதியிலே சில காலம் தங்கி இருக்கின்றார். சுவாமி கண் கொடுத்த உடனே என்ன காட்டுறாருன்னா, முளைச்சுவோடும் வளைச்சுவோடும் அணிந்தார் இல்லையா சுவாமி லிங்க திருமேனியில, அந்த கோலத்தை காட்டி அருளுகின்றார். பெரும் பாக்கியத்தை பெற்ற சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் பணிந்து பதியங்கள் பாடுகின்றார். அதற்கப்புறம் உமையெண்ணையோடன் வீற்றிருக்கின்ற நிலை பெற்ற கோலத்தையும் இறைவன் காட்டி அருளுகின்றார். அந்த அருட்காட்சிகளை எல்லாம் கண்டு
இந்த திருப்பதியிலே சில நாள் தங்கி இருக்கின்றார். இறைவன் இன்னும் அருள் செய்வாரா, வழக்கண்ணையும் கொடுத்து அருள்வாரா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா கொடுக்கல. சரி, இறைவன் திருள் இது எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் சொல்லிட்டு மற்ற சிவஸ்தலங்களை வணங்கி கொண்டே அன்பர்களுடன் செல்கின்றார். திருவாரூர் ஞாபகம் அவருக்கு வருது. என்ன சொல்றாருன்னா, அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லி சென்ற வகுப்புலயே பார்த்தோம் இல்லையா. அந்தி சந்தினா அந்த பகலும் இரவும் சந்திக்கின்ற காலை நேரம், மாலை நேரம், நண்பகல்ல மத்தியானம். இப்ப எப்பொழுதும் இறைவன் திருநாமத்தை கூறிக்கொண்டு இருக்க வேண்டும். அப்பதான் நம்மளை சூழ்ந்து இருக்கின்ற அந்த பழைய வினையாகிய சஞ்சீத வினைகள் எல்லாம் நீங்கும். நீங்கும்படி இறைவனை திருவாரூரில் வீற்றிருக்கின்ற இறைவனை எப்பொழுது நான் எய்துவது பாடிக்கொண்டே திருவாரூரை நோக்கி வருகின்றார். இப்படி வணங்கி கொண்டு வரும் பொழுது வழியில திருவாமாத்தூர் சென்ற வகுப்பு பார்த்தோம் இல்லையா. பசுக்களுக்கெல்லாம் தாயகமாக விளங்குகின்றது. பசுக்கள் மற்ற உயிர்கள் தங்களுக்கு இடர் செய்கின்றதே என்று இறைவனுக்கு வேண்டி விண்ணப்பித்து கொம்புகள் பெற்ற அது ஆனாலே பசுக்கள் முடிவடைந்த ஊர் ஆமாத்தூர். அழகிய அந்த சோலைகளும் அந்த வயல்களும் நிறைந்த அந்த ஆமாத்தூரை வணங்கி அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா, இதுவரை இதெல்லாம் தொண்டை நாடு. இது எப்படிப்பட்ட தொண்டை நாடு? உலகுக்கே மங்களமாகிய தொண்டை நாடு. சான்றோர் உடைத்தது தொண்டை வளநாடு, சான்றோர் உடைத்துன்னுவாங்க. சான்றோர் பெருமக்கள் மிக்க நிறைந்திருக்கின்ற ஊர் அது. அப்படிப்பட்ட அந்த தொண்டை நாட்டை கடந்து கோச்செங்கட் சோழ நாயனார் மிகுந்த பக்தியினாலும் அன்பாலும் பல மாட கோயில்கள் கட்டினார் இல்லையா. எல்லாம் சோழ நாட்டுல கட்டிக்கிருக்கார் நிறைய. அப்படிப்பட்ட செங்கன் அவர் பிறக்கும் பொழுதே அந்த செங்கண்களோட பிறந்ததான் உங்க அம்மா என்கோ செங்கன நானோ அப்படின்னு சொல்லிட்டு இறந்துடுறாங்க. அதனால அந்த நாமத்தையே அவருக்கு சூட்டுகின்றார்கள். அப்படிப்பட்ட கோச்செங்கட் சோழ நாயனார் பிறந்த திரு அவதாரம் செய்த சோழ நாடாகிய நீர் நாட்டுக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் வருகின்றார். திரு அறத்துறையை சென்று எழுதுகின்றார். திரு அறத்துறை தெரியும் நமக்கெல்லாம். திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு இறைவன் முத்துக்குடையும், இந்த குழந்தை 3 வயசு குழந்தை நடக்கும் போது அதோடைய பொன் பாதங்கள், தாமரை போன்ற பாதங்கள் நோக்குகின்றது அப்படின்னு சொல்லிட்டு கருணையோடு இறைவன் அந்த குழந்தை ஞான குழந்தை வருவதற்கு முத்து சிவிகையும் ஏற்றுவதற்கு நிழல் தருவதற்காக முத்துக்குடையும் எம்பெருமான் எழுந்தருளி வருகின்றார், எல்லோரும் கண்டு தரிசித்து வணங்குங்கள் அறிவிப்பதற் போல முத்து சின்னங்களும் தந்தருளுகின்றார். இவ்வாறு இறைவன் முத்து சிவிகையும் முத்து குடையும் முத்து சின்னங்களும் தந்தருளிய அந்த திருநெல்வாயில் அறத்துறை அப்படின்ற திருப்பதியை சென்று எய்தி அங்கே வீற்றிருக்கின்ற மின்னல் போன்ற வெண்மழு படையினை ஏந்திய சிவபெருமானை வணங்குகின்றார். பாடி அங்கே கொஞ்சம் தங்கி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அடுத்தது திருவாவடுதுறை சேர்கின்றார். சிவபெருமான் வீற்றிருக்கின்ற திருவாவடுதுறையை சேர்கின்றார். இந்த திருவாவடுதுறை எப்படிப்பட்ட திருத்தலம் நமக்கு தெரியும். திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரோட அவரோட தந்தையார் வருகின்றார். அப்பொழுது வேள்வி செய்ய வேண்டும், சிவ வேள்வி செய்ய வேண்டும், அதற்கு பொருள் வேண்டும் அப்படின்னு கேட்ட உடனே ஞான சம்பந்த பெருமான் இறைவனிடம் விண்ணப்பிக்கின்றார். இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் கையால் தொழுதெழுவேன் என்று பாடல். இந்த பாடலை பாடின உடனே மாசிலா மணீஸ்வரருடைய இந்த திருவருளினால ஒரு சிவபூதம் உலவா கிழி ஒரு கொண்டு அந்த பீடத்தின் மேல வைக்கின்றது. உலவா கிழினா எடுக்க எடுக்க குறையாது. இவ்வளவு சிறப்பு மிக்கது பாருங்க. அதை கை கொண்டு ஞான சம்பந்த பெருமான் என்ன சொல்றார், தந்தையாரிடம் கொடுத்து இதை சிவபெருமானையே மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அவரையே தலைவனாக கொண்டு நீங்கள் யாகம் செய்யும் பொழுது இது குறையாது மிகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டிஷன் சொல்லி தந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த சிறப்பை, அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய அந்த திருவாவடுதுறை திருத்தலத்தை வணங்குகின்றார். சென்ற வகுப்புல பார்த்தோம். இன்றைய வகுப்பு 296 இருந்து பார்க்கணும். இதெல்லாம் 295 இருந்து பார்த்தா தொடர்ச்சி கதை சரியா இருக்கும். 295வது பாடல்.
அம்மா திருச்சிற்றம்பலங்கம்மா, சிவாய நமங்கம்மா. இந்த தொடர் நம்பர் சொல்லுங்கம்மா, 3000த்துல எந்த நம்பருன்னு. அது இது தனியா இல்லை என்கிட்ட. என்கிட்ட தனியா 296 தாமா இருக்கு. அப்படிங்களா? சார்பதி அம்மா சரிங்க. ஏமாமா யார்கிட்டயாச்சும் இருக்குங்களா எத்தனாவது நம்பர்னு? ஐயா இருக்காங்களா? கோமல் ஐயான்னு தெரியலையே, இருந்தாலும் அவங்க சொல்லுவாங்க. சிவ சிவ. அம்மா 3455மா. திருவடி வணக்கங்கம்மா. திருவடி வணக்கங்கம்மா. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. 3455. 455. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. நன்றிம்மா. பரமர் திரு அறத்துறையை பணிந்து போய் பல பதிகள் விரவி மழவிடை உயர்த்தார் விரைமலர்த்தாள் தொழுது ஏத்தி உறவு நீர் தடம் பொன்னி அடைந்து அன்பருடன் ஆடி அரவு அணிந்தார் அமர்ந்த திருஆவடு தன் துறை அடைந்தார். திருவாவடுதுறை வந்து அறத்துறையை வணங்கி பரம திரு அறத்துறையை பணிந்து, பரமன்னா முதல்வன், யாவற்றுக்கும் முதல்வன் இல்லையா? சிவபெருமான் ஆதி அப்படின்றோம். இப்ப வந்து அப்படிப்பட்ட பரமர் முதல்வராகிய சிவபெருமான் திரு அறத்துறையில் வீற்றிருக்கின்றார். அத்தகைய இறைவரை பணிந்து போய் பல பதிகள் வழியில உள்ள பல சிவஸ்தலங்களையும் விரவி, விரவினா பரவி, அதாவது போற்றுதல், இறைவனை போற்றி கொண்டு ஒரு சிவஸ்தலமும் சென்றும் இறைவனை போற்றி வணங்குகின்றார். அவருடைய எப்பொழுதும் செய்கின்ற அருள் செயல். அது போல விரவி இப்படிப்பட்ட இறைவனை பரவுகின்றார், போற்றுகின்றார்னா மழவிடை உயர்த்தார், இளமையான இடவ வாகனத்தை உயர்த்தார்னா கொடி உயர்ந்ததுல உயர்வா என்ன இருக்கும்? கொடி. இந்த சிவ சின்னம் ஆகிய இடபத்தை தன் கொடியிலே கொண்டருளிய சிவபெருமான் வீற்றிருக்கின்ற பரமனாக விளங்குகின்ற அந்த திரு அறத்துறையை பணிந்து பல பதிகளையும் வணங்கி கொண்டே வருகின்றார். பல பதிகைகளையும் வணங்கி என்ன பண்றாருன்னா, சுவாமியுடைய, அதாவது ரிஷபத்தை கொடியிலே கொண்டருளிய இறைவனுடைய விரை மலர்த்தாள் தொழுது ஏத்தி, சுவாமியுடைய திருவடி இருக்கு இல்லைங்களா, அது எப்படிப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, மலர் தாள்னா திருவடி, மலர்னா மலர் போன்று இருக்கும். கற்பனை பண்ணிக்கோங்க, செங்கமலம் போல இருக்கும். ஆனா எப்படி இருக்குன்னா வாசனை, அதாவது விரைனா வாசனை. என்ன வாசனைனா அருள் மனம் கமழுகின்றதான். யாரெல்லாம் அதை மனதால் நினைக்கின்றார்களோ போற்றுகின்றார்களோ அவர்களுக்கு அருளை தர வல்லது. அதனாலதான் அடியார் பெருமக்கள் எல்லாம் திருவடியையே போற்றுவார்கள். நினைந்து உருகி வணங்குகின்ற அடியார்களுக்கு அருள் வாசனையை தருகின்றது. அத்தகைய வாசமிக்க மலர் போன்ற இறைவனின் திருவடிகளை வணங்கி தொழுது ஏத்தி, தொழுதுனா வணங்கி, ஏத்தி இறைவனை பலவாறு போற்றி அடுத்தது எங்க வர்றாருன்னா உறவு நீர் தடம் பொன்னி அடைந்து, பொன்னி ஆறு காவிரி ஆற்றை அடைகின்றார். அது எப்படிப்பட்ட காவிரி ஆறு? காவிரி ஆறு எல்லா ஆற்றை விட ரொம்ப சிறப்புக்குரியது. ஏன்னா கரைகளில நிறைய சிவஸ்தலங்கள் இருக்கு. பிரிக்கும் பொழுதே தேவார தென்கரை தலங்கள் வடகரை தலங்கள் தான் இருக்கு. ஏன்னா 2 கரையிலும் எண்ணில்லாத சிவஸ்தலங்கள் இருக்கு. இப்பவே இப்படி இருக்குன்னா அந்த காலத்துல இன்னும் நிறைய இருந்திருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த உறவு நீர், உறவு அப்படின்னு சொன்னா அகன்றன்னு அர்த்தம். அதாவது பரந்த, இப்பெல்லாம் வந்து காவிரி குறுகிடுச்சு ரொம்ப. அப்ப எப்படி இருக்குன்னா பரந்த காவிரியா இருக்கு, அகண்ட காவிரியா இருந்திருக்கு. அப்போ உறவுனா பரந்த நீர் தடம் ஆகிய பொன்னி காவிரி ஆறு. அந்த காவிரி ஆறு பரந்த நீர் பரப்பை கொண்டதாக விளங்குகின்றது. அந்த பொன்னி நதியை, காவிரி நதியை அடைந்து அன்பருடன் ஆடினா அதுல வந்து குளிக்கிறாங்க, திருமஞ்சனம் செய்து. அப்ப அன்பர்களுடனே வந்து அதுல வந்து குளித்து திருமஞ்சனம் செய்து குளித்து அரவு அணிந்தார் அமர்ந்த, அரவுனா பாம்பு, பாம்பையே தன்னுடைய ஆபரணமாக அணிந்திருக்கின்ற, அமர்ந்தன்னா விரும்பி வீற்றி இருக்கின்ற சிவபெருமான் பாம்பினையே, ஏன் இங்க வந்து பாம்பு சொல்றாங்கன்னா அது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். அது அதாவது பாம்பு அப்படின்றது ஒரு சக்தியின் அடையாளமாக விளங்குகின்றது. திருவாவூரை தெரியும், அது வந்து
இறைவனுடைய சக்தி அருளை பெற்று திருமூல நாயனார் செய்வ ஆகமங்களை ஏற்று அதோட தொடர்பு படுத்தி தான் இங்க என்ன சொல்றாங்கன்னா அரவு அணிந்தார். நமக்குள்ளாரே சக்தி இருக்கு, அதை முழுமை அடைய செய்த தட்டி எழுப்புகின்ற அந்த அருள் அந்த திருத்தலத்துல நமக்கு சிறப்பா கிடைக்கும். அதற்காக இங்க சொல்றாங்க அரவு அணிந்தார். விரும்பி வீற்றிருக்கின்ற பாம்பையே ஆபரணமாக அணிந்திருக்கின்ற சிவபெருமான் விரும்பி வீற்றிருக்கின்ற திருவாவடுதன் துறை தாவுடுதுறை ஆகிய திருத்தலத்தை அணைந்தார்னா சேர்ந்தார் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். அடுத்த பாடல் 296வது பாடல். அங்கு அணைவார் தமை, அப்படி சேர்பவர் தமை அடியார் எதிர்கொள்ள புக்கு அருளி. அடியார்கள் இல்லையா, இறைவனுக்கே தொண்டரும் தோழருமானவர் நம்ம ஊருக்கு வராருன்னா ஒரு வரவேற்று வணங்கணும். அதனால அடியார் பெருமக்கள் எல்லாம் எதிர்கொண்டு முன்னாடியே நின்று வரவேற்று எதிர்கொண்டு வணங்க புக்கு அருளி, அவர்களுடைய புக்குனா புகுந்த அருளி திருக்கோயிலுக்கு செல்கின்றார். அது எப்படிப்பட்ட திருக்கோயில்? பொங்கு திருக்கோயில். ஏன் இங்க பொங்கு திருக்கோயில் சொல்றாங்கன்னா சைவ மெய்த்திரு பொங்கும் திருக்கோயிலாம். சைவ மெய் திரு, அந்த திருவான் பொங்கும்னா பெருகும்னு அர்த்தம். பால் பொங்குச்சுன்னா அர்த்தம் பெருகி வந்தாதான் பொங்கும் இல்லையா. அந்த சைவ மெய் திரு பொங்கும் திருக்கோயில் எனக்கு சொன்ன மாதிரி திருமூல தேவ நாயனார் 3000 வருடங்கள் அங்கே வீற்றிருந்து யோகத்தில் ஆழ்ந்து இந்த யோகத்தின் மூலமாக உண்மையை கண்டறிந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு பாட்டு. இப்ப அத்தனை வருஷம் அவர் தவம் செஞ்சிருக்காரு, யோகத்துல இருந்திருக்காருன்னா அந்த அருள் எங்குமே அருள் சாநித்தியம் நிறைஞ்சு இருக்கும். அதனாலதான் பொங்கு திருக்கோயில் சொல்றாங்க. இவ்வாறு சிறப்புடைய அந்த திருக்கோயிலினை புடை வளம் கொண்டு ஒரு பக்கம் என்ன பண்ணாங்க, வளம் கொண்டு வணங்கி. அதுதான் நம்ம முதலே பார்த்திருக்கோம். திருக்கோயிலுக்கு சென்ற உடனே வளமாக வீழ்ந்து வணங்கி விட்டுதான் கோயிலுக்குள்ளார செல்லணும் கர்ப்ப கிரகத்துக்கு. அது போல அந்த பெருமைக்குரிய திருத்தலத்தினை வளமாக உள்ளணைந்து அதற்கப்புறம் கோயிலுக்குள்ளார போறாரு. உள்ளணைந்து கங்கை வாழ் சடையாய் ஒரு கண்ணிலேன் என கவல்வார். இறைவன்கிட்ட போய் என்ன விண்ணப்பிக்கிறார் பாருங்க, கங்கை வாழ் சடையாய். ஏன் கங்கை சொல்றாங்க? கருணையோடு கங்கையை சடையில ஏற்றி இந்த உலகத்தை காத்தருளிய இறைவா, என் மேலேயும் கருணை காட்டு. அதான் சொல்றாங்க, கங்கையை உன்னுடைய சடையிலே தாங்கி கருணையினால் உலகத்தை காத்தருளிய இறைவா. இல்லைன்னா கங்கையுடைய வேகத்தால பூமியானது வேகமா அடிச்சுட்டு போய் பாதாளத்துல புகுந்திருக்கும். அப்படி உலகத்தின் மீது உள்ள கருணையினால் அந்த வேகம் எடுத்து வந்த கங்கையை தாங்கி பூமிக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுல அந்த வேகத்துல சுவாமி பூமியில விழ வைக்கிறார். இப்படிப்பட்ட கருணை உடைய இறைவா, எனக்கு கருணை செய். ஒரு கண்ணு தானே இருக்கு, ஒரு கண் இலேன் அப்படின்றாரு பாருங்க. நான் சொல்றேன்னா ஒரு கண் இலேன், அது நம்மளுடைய இயல்பு தான் இல்லையா. எப்பவுமே என்ன இல்லையோ அதைதான் நினைச்சு வருத்தப்படுறோம். இப்ப என்ன பண்றாரு, இன்னும் ஒரு கண் வேணுமே, அப்போ ஒரு கண் இல்லையேன்னு வருத்தப்பட்டு எனக்கு அவள்வார் கவலை உருகின்ற, கவலுதல்னா கவலை உறுதல், கவலையோட சுவாமி கிட்ட சொல்றாரு, ஒரே ஒரு கண்ணு தானே இருக்கு பத்திலேயே அப்படின்றாரு. கவல்வார் இங்கு எனக்கு ஆறுறவு என்னும் திருப்பதிகம் எடுத்து இசைத்தார். அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்கு எனக்கு 6 உறவு, அதாவது எனக்கு வேற யாரும் உறவு இல்லை. யாராவது உறவுன்னு இருந்தா அவங்களை போய் என்ன பண்ணலாம், உதவி கேட்கலாம். எனக்கு உன்னை தவிர வேற யாரும் உறவு இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், யார்கிட்டையும் போய் நான் உதவி கேட்க முடியாது, உன்கிட்டதான் கேட்பேன், நீ தான் செய்யணும். சுவாமி கிட்ட விண்ணப்பம் வைக்கிறார் பாருங்க சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். அதுல ஒரே ஒரு பாடல் மட்டும் பார்ப்போம். திருவாவடுதுறையில 7ஆம் திருமுறை இப்படிலாம் சுவாமியை போற்றி சொல்றாரு பாத்தீங்கன்னா, கங்கை வாழ் சடையாய் கணநாதா கால காலனே காமனுக்கு அனலே பொங்கு மாக்கடல் விடமிடற்றானே பூதநாதனே புண்ணியா புனிதா செங்கன் மால்விடையாய் தெளி தேனே தீர்த்தனே திரு ஆவடுதுறையில் அங்கனா என அஞ்சலென் அருளாய் ஆர் எனக்கு உறவு அமரர்கள் ஏறி. இந்த பதிகத்தோட மகுடம் ஒவ்வொரு பாட்டிலும் என்ன சொல்றாரு, யார் எனக்கு உறவு அமரர்கள் ஏறே. அதாவது எப்படின்னா, அமரர்களுக்கெல்லாம் சிங்கம் போல, தேவர்களுக்கெல்லாம் சிங்கம் போல விளங்குகின்ற இறைவா, உன்னை தவிர எனக்கு உறவு இல்லையே, அப்ப நீதானே எனக்கு செய்யணும், எனக்கு வேண்டியதை செய்யணும், என் துன்பத்தை துடைக்க வல்லவும் நீதான், அருள் செய்ய வல்லவனும் நீதான், வேற எனக்கு உறவுகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு
ஒவ்வொரு பாட்டுலயும் அந்த சுவாமி கிட்ட விண்ணப்பம் வைக்கிறார். எப்படி எல்லாம் போடுறாரு பாருங்க. கங்கை வாழ் சடையாய் கணநாதா, ஜனங்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கு, உயிர் கூட்டத்துக்கெல்லாம் தலைவனாக விளங்குகின்ற இறைவா, காலனே, காலனை சம்ஹரித்த மிருத்யுஞ்சய மூர்த்தியே, காலனே, காமனுக்கு அனலே, நெற்றி கண்ணினால் காமனை விழித்து பார்த்து பொடியாக்கிய பேராற்றல் உடையவனே, பொங்கு மாக்கடல் விடமிடற்றானே. இந்த மிக்க கடல் என்ன பொங்கி வந்துதான், நஞ்சு மிக்க எழுந்தது. அந்த நஞ்சை அடக்கி அதை உண்ட மிடற்றினை உடையவனே, பூதநாதனே, எல்லா உயிர்களுக்கும் தலைவனே, புண்ணியனே. இல்லையா சுவாமி புண்ணிய மூர்த்தி. எப்படிப்பட்ட புண்ணியம்னா நினைச்சாலே நமக்கும் அந்த புண்ணியம் வரும். அத்தகைய புண்ணிய மூர்த்தியே புனிதா, யாவற்றையும் தன்னை சார்ந்த யாவற்றையும் சுத்தி செய்ய வல்ல புனிதனே, செங்கன் மால் விடையாய். சுவாமி ரிஷப வாகனரா வராரு. ஏன்னா இந்த ரிஷபம் எதுக்கு அடையாளம்னா வேதத்துடைய அடையாளம், அறத்தின் அடையாளம். சுவாமி வந்து அறத்தினை தான் பற்றி இருப்பார். அப்பதான் உலகமானது அறத்தின் வழியில் நடந்து நன்மை அடைகின்றதுனால. அப்படிப்பட்ட ரிஷப வார்த்தை, அந்த கண் வந்து சிவப்பா இருக்கும். இதற்காக அப்படின்னு சொன்னா, யாரெல்லாம் அறத்திலிருந்து தவறுகிறார்களோ அவர்கள் மீது கோபம் கொண்டு இருக்குமா அந்த ரிஷபம். அதனால்தான் அந்த செங்கன் மால் விடையாய், தெளித்தேனே, தெளிந்த தேனே, குற்றமில்லாத தேனே. இந்த தீர்த்தமானது வெறும் சாதா நீர் வந்து வெறும் புற அழுக்க மட்டும்தான் நீக்கும். இந்த சுவாமி எப்படிப்பட்ட தீர்த்தம்னா அக அழுக்கையும் நீக்கக்கூடிய தீர்த்தன். இப்ப தீர்த்தனே, திரு ஆவடுதுறையுள் அங்கனா, பெரும் கருணையுடன், அதாவது அங்கனன்னா பெரும் கருணை உடையவன். திரு ஆவடுதுறையில் வீற்றிருக்கின்ற கருணைமா கடலே, அஞ்சல் என்று அருளாய். இங்க வந்து பயப்படாத, அருள் செய்கின்றேன் என்று அருள் செய்வாய் ஐயா. நீ செய்யலாம், யாரு செய்ய போற? யார் எனக்கு உறவு? அமரர்கள் ஏறே, எனக்கு வேறு யாரும் உறவு இல்லையே, அதனால் அருள் செய்வாய் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வாறு இந்த அருள் ரொம்ப சிறப்புக்குரிய அந்த கடைசி பாடல்ல தன் சிங்கடியப்பன் சொல்வார். ஏன்னா நமக்கு தெரியும், போர்ப்புலி நாயனார் பெருமான் தன்னுடைய இரண்டு பெண் பிள்ளைகளையும் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு கொடுத்துட்டு, இந்த பெண் பிள்ளைகளை அடிமைகளாக கொண்டருளுங்கள் சொல்வாரு. ஆனா பெருங்கருணையோட சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் அந்த இரண்டு பெண் பிள்ளைகளும் தன்னுடைய தொடை மேல் இருத்தி அன்புடனே உச்சி மோர்ந்து மனம் கசிந்து என்ன சொல்வார்னா, இந்த ரெண்டு பெண் பிள்ளைகளும் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மகள்கள் போன்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் விரும்பியவற்றை எல்லாம் தருவார். ஏன்னா தந்தைனா அதான் என்ன பண்ணுவார், அந்த குழந்தைகளுக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுப்பார். அப்படி வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் மணப்பகையார் சிங்கடியார் அப்படின்ற ரெண்டு பெண் பிள்ளைகளுக்கும் தன்னை தந்தையாக வைத்ததுனால ஒரு சில பதிகங்கள்ல வரும் மணப்பகை அப்பன் சிங்கடி அப்பன் அப்படின்ட்டு. அது போல இங்க சிங்கடி அப்பன் அணுக்க வன்தொண்டன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைசி பாடல்ல அப்படின்னு சொல்றாரு. அது போல அந்த யாருனுக்கு உறவு அமரர்கள் ஏறே அப்படின்னு இறைவனை போற்றி திருவாவடுதுறையில் வணங்குகின்றார். இங்கு எனக்கு ஆறு உறவு என்று திருப்பதிகம் எடுத்து இசைத்தார். இப்படிப்பட்ட திருப்பதிகத்தை இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் போற்றி இசையுடனே பாடி வணங்குகின்றார் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். அடுத்தது 297வது பாடல். திருப்பதிகம் கொடு பரவி பணிந்து திரு அருளால் போய் விருப்பினோடும் திருத்துருத்தி தனைமேவி விமலர் கழல் அருத்தியினால் புக்கு இறஞ்சி அடியேன் மேல் உற்ற பிணி வருத்தம் என ஒழித்து அருள வேண்டும் என வணங்குவார். அதாவது என்னன்னா, சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் இப்படி திருவாவூதுறையில் வணங்கி விட்டு அடுத்தது எங்க போறாருன்னா, திருப்பதிகம் கொடு பரவினா கொண்டு பரவி, திருப்பதிகத்தினால இறைவனை போற்றி பணிந்து வணங்கி திருவருளால் போய், நமக்கு தெரியும் இல்லையா, தளத்தை விட்டு அடுத்த தளத்துக்கு போறதுக்கு முன்னாடி இறைவனுடைய அருளை பெற்று அனுமதி பெற்று கொண்டுதான் செல்ல வேண்டும். நம்ம ஒரு வீட்டுக்கு போயிட்டு வரும்போதே என்ன சொல்றோம், வரும்போது போயிட்டு வரணும்னு சொல்றோம். இறைவன் கிட்ட கண்டிப்பா சொல்லணும் இல்லையா, இறைவன் திருவடியை வணங்கி அருள் விடை பெற்று கொண்டுதான் செல்லணும். அது போல இறைவனுடைய திருவருளை பெற்று அருள் விடை பெற்று கொண்டு போகின்றார். விருப்பத்தோடும் எங்கே செல்கின்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருத்துருத்தி தனைமேவி,
திருத்துருத்திக்கு செல்கின்றார். இப்போ வந்து குத்தாலம், குற்றாலம் இல்ல குத்தாலம், மயிலாடுதுறை தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும். மயிலாடுதுறை கும்பகோணம் பாதையில மயிலாடுதுறையில இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் குத்தாலம். அந்த குத்தாலத்தோடைய அந்த பழைய பேர் தான் திருத்துருத்தி. திருத்துருத்தினா என்ன அர்த்தம்னா ஆற்றுடைய இடையில இருக்கின்ற பகுதி, அதான் துருத்தின் பேரு. அதாவது ஆறுக்கு நடுவுல வந்து மணல் இருக்கு இல்லைங்களா, ஆறு இருக்கும், நடுவுல அங்கங்க மணல் திட்டு இருக்கும். அது போல அந்த மணல் திட்டுல ரெண்டு, அந்த ஆற்றுக்கு நடுவுல இருக்கிற மணல் திட்டுல அமைந்திருக்கின்ற அந்த ஊர், அதனால திருத்துருத்தின் பேரு. சொன்னவார் அறிவார்னு இறைவனுடைய திருநாமம், சிறப்புக்குரிய திருத்தலம். சுவாமியுடைய திருமணத்திற்குரிய நிச்சயம் அங்க வந்து நடந்தது, அவ்வளவு சிறப்புக்குரியது. அந்த திருத்தலத்துக்கு செல்கின்றார் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். திருப்பதிகங்கள் கொண்டு பரவி பணிந்து இறைவனுடைய திருவருளை பெற்றுக்கொண்டு திருவாவூதுறையை விட்டு நீங்கி எங்க வராருன்னா விருப்பினோடு அன்போடு எங்க வராருன்னா திருத்துருத்தி தனை மேவி, திருத்துருத்தி அப்படின்ற குத்தாலத்துக்கு வந்து விமலர் கழல் அருத்தியினால் புக்கு இறைஞ்சி. மலம்னா தெரியும் உங்களுக்கு, அழுக்கு, வினைகள், பாசம், இது எல்லாமே மலங்கள். விமலர்னா இந்த 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 மலங்களால் பற்றப்படாதவர் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய திருவடிகளை அருத்தியினால் அன்புடன் புக்கு இறைஞ்சி, அன்போடனே கோயிலுக்கு சென்று இறைவன் திருவடியை வணங்குகின்றார். வணங்கி என்ன விண்ணப்பம் வைக்கிறார் பார்த்தீங்கன்னா, அடியேன் மேல் உற்ற பிணி வருத்தம் என ஒழித்து அருள வேண்டும் என வணங்குவார். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடியேன் மேல் உற்ற பிணி அப்படின்னு சொன்னா அவருக்கு வந்து இந்த கண் இல்லாம இருக்கிற ஒரு பிரச்சனை மட்டும் இல்லாம அப்பொழுது உடல்ல ஒரு பிணி ஏற்படுகின்றது. சில பேர் தொழுநோய் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா பெரிய புராணத்துல அதற்குரிய சான்றுகள் இல்லை. ஆனா உடல்ல ஒரு பிணியானது பற்றி கொள்கிறது அவருக்கு. அப்ப என்ன சொல்றாருன்னா, இதுதான் அர்த்தம். அதாவது அடியேன் மேல் உற்ற பிணி வருத்தம் என ஒழித்தருள வேண்டும். அதாவது என்னை வந்து ஒரு பிணியானது பிடித்து வருத்துகின்ற, துன்பப்படுத்துகின்றது. அந்த அந்த அப்படி பொருந்திய அந்த பிணியை நீக்கி என் துன்பத்தையும் நீக்கி அருள் செய்ய வேண்டும். இதுதான் அர்த்தம். அடியேன் மேல் உற்ற பிணி, என்னுடைய மேல் பொருந்தி இருக்கின்ற, உற்ற பிணினா பொருந்தி நடுவுல வந்து இப்ப பொருந்தி இருக்கின்ற பிணி, அதனால என்னை வருத்துகின்றது. அப்படிப்பட்ட பிணியை ஒழித்து அதை ஒழித்து எனக்கு அருள் செய்ய வேண்டும் என வணங்குவார். சுவாமி கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கின்றார். உடம்பில் மேல் பொருந்திய இந்த பிணியினை நீக்கி அருள் செய்ய வேண்டும் என வணங்குவார். இறைவன் என்ன அருள் செய்கிறார் பாருங்க. 298வது பாடல். பரவியே பணிந்தவர்க்கு பரமர் திரு அருள் புரிவார், விரவிய இப்பிணி அடைய தவிர்ப்பதற்கு வேறாக வரமலர் வண்டு அரை தீர்த்த வடக்குளத்து குழி என்ன கரவில் திருத்தொண்டர் தாம் கை தொழுது புறப்பட்டார். இல்லையா? இப்ப நம்ம எப்படி நமக்குள்ள பேசிக்கிறோமோ அதே போல சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் சுவாமி கிட்ட பேசிப்பார். என்ன வேணுமோ கேட்பாரு, அதுக்கு சுவாமி பதில் சொல்வார். அதனாலதான் இவர் கண்ணு இழந்த உடனே ஏன் வருத்தப்படுறாருன்னா, சுவாமி மாதிரி பேசல இவர்கிட்ட. ஏதிலார் போல இவரு இருக்கிறாரே சுவாமி, இத்தனை நாள் இருந்த அந்த அந்த நட்பு, அந்த அடிமைத்தன்மை, இதெல்லாம் வந்து சுவாமி நினைக்கலையே அப்படின்னு வருத்தம். அதனாலதான் அவர் மிக்க பற்றுக்கோடாக உன்னை மறுபடியும் தந்தருள வேண்டும்னு கேட்பாரு அவரு. இப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இப்படி சுவாமி கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். உடம்புல பற்றி இருக்கின்ற பிணியை நீக்கி அதனால் ஏற்பட்ட துன்பத்தையும் ஒழிக்க வேண்டும் சொன்ன உடனே சுவாமி பரவியே பணிந்தவர்க்கு, இவ்வாறு இறைவனை போற்றி பணிந்தவர்க்கு பரமர் முதல்வர் ஆகிய சிவபெருமான் திருவருள் புரிவார். என்ன திருவருள் புரிகிறார் சுவாமினா, விரவிய இப்பிணி அடைய தவிர்ப்பதற்கு, உன்னை அடைந்து துன்பப்படுத்துகின்ற இந்த பிணி தவிர்ப்பதற்கு, நீங்குவதற்கு சுவாமி வந்து என்ன சொல்ற வழி பாருங்க. வேறு ஆக வரமலர் வண்டு அரை தீர்த்த வடக்குளத்து குழி. இந்த கோயில்ல வடக்கு திசையில ஒரு குளம் இருக்கு. அது எப்படிப்பட்ட குளம்னா, வரமலர் வண்டு அரை தீர்த்தம். தீர்த்தம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புனிதமானது இல்லையா? அந்த தீர்த்தத்துல குழி அப்படின்றாரு. அது எப்படிப்பட்ட தீர்த்தம்னா, வரமலர்னா தாமரைகள்,
தாமரைகள் மிகுதியாக பூத்திருக்கின்ற, அதனால் வண்டுகள்லாம் அந்த தாமரையில இருக்கிற தேனை உண்பதற்காக சுத்தி சத்தம் போட்டுக்கிட்டே சுத்திட்டு இருக்கு. அது அறைதெல்லாம் ஒலித்தல். வண்டுகள் ஒலிக்கின்ற தாமரை மலர்கள் பூத்திருக்கின்ற கோயிலுக்கு வடக்கு திசையில இருக்கின்ற குளத்திலே நீ குளி. சுவாமி வந்து அருள் செய்கின்றார். அவர் சொன்னார் இல்லையா, என்னுடைய உடலை பொருந்தி இருக்கின்ற அந்த நோயையும் அந்த துன்பத்தையும் நீக்கி அருள வேண்டும் அப்படின்னோடனே அந்த தாமரை மலர்கள் நிறைந்து இருக்கின்ற வண்டுகள் ஒலிக்கின்ற வடபால் உள்ள குளத்திலே குழி அப்படின்னு சுவாமி சொல்ல, என்னன்னா சொல்லி அருள சுவாமி இவருக்கு வந்து உணர்த்தி அருள, கரவில் திருத்தொண்டர் தாம் கை தொழுது புறப்பட்டார். கரவுனா வஞ்சம், கரவு இல்லா வஞ்சனையே இல்லாத, எப்போதும் இறைவனை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கின்ற திருத்தொண்டர் ஆகிய சுந்தரமூர்த்தி நாயனார் தாம் கை தொழுது புறப்பட்டார். இறைவனுடைய ஆணையை ஏற்றுக்கொண்டு கை தொழுது என்ன பண்றாரு, வடகுலத்துக்கு புறம் இருக்கின்ற அந்த குலத்திற்கு குளிப்பதற்காக செல்கின்றார். 299வது பாடல். மிக்க புனல் தீர்த்தத்தின் முன்னணைந்து வேதம் எல்லாம் தொக்க வடிவாயிருந்த துருத்தியார் தம்மை தொழுது புக்கு அதனில் மூழ்குதலும் புதிய பிணி அது நீங்கி அக்கணமே மணி ஒளி சேர் திருமேனி ஆனார். எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு தான், இருந்தாலும் புண்ணியமான வரலாறு. நம்முடைய பாவங்கள், வினைகள், நோய்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய அந்த அருள் நிகழ்வுகள் இதெல்லாமே. இப்ப மிக்க புனல் தீர்த்தம் என்ன சிறப்பு சொல்றாங்கன்னா, இப்ப சுவாமிய சொன்ன இல்லையா, அதாவது அக அழுக்கையும் சரி புற அழுக்கை ரெண்டத்தையும் நீக்கக்கூடிய தீர்த்தம் சுவாமி. ஏன் அதே போல கோயில் தீர்த்தத்துக்கும் அந்த மகிமை உண்டுன்றாங்க. சாதா நீர் வந்து வெறும் புற அழுக்கதான் நீக்கும். ஆனா கோயில்ல இருக்கிற தீர்த்தம் வந்து அவ்வளவு சிறப்பு. நம்ம ஆனா தீர்த்தத்துலாம் நீராடுறதே இல்லை இப்ப இல்லையா, கோயிலே வளம் கொண்டு வணங்க மாற்றோம். இப்படி இருக்கக்கூடாது. இந்த தீர்த்தத்துடைய பாருங்க, மிக்க புனல் தீர்த்தம்னா அப்ப வந்து அகமும் புறமும் தூய்மை செய்கின்ற தீர்த்தம். அதனாலதான் தீர்த்தம்னு சொல்றாங்க, நீர்ன்னு சொல்லாம. அத அப்படி அகமும் புறமும் தூய்மை செய்கின்ற தீர்த்தத்தின் அணைந்து அங்க சேர்ந்து வேதம் எல்லாம் தொக்க வடிவாய் இருந்த துருத்தியா தம்மை தொழுது. ஏன்னா அதுதான் முக்கியம். எப்பவுமே ஒரு செயல் செய்வதற்கு முன்பாக இறைவனுடைய துணை கொள்ள வேண்டும். இப்ப எப்படிப்பட்ட சுவாமி அங்க திருத்துருத்தியார் இல்ல, சொன்னவார் அறிவார் அப்படின்னு சொன்னா இல்லையா, எப்படிப்பட்ட இறைவன்னா வேதம் எல்லாம் தொக்க வடிவாய் இருந்த, இந்த வேதம் பலவாறு இறைவனை போற்றுகின்றது இல்லையா, அத்தகைய சிறந்த குணங்கள் பெருமைகள் எல்லாம் நிறைந்தவராக திருத்துருத்தியார் விளங்குகின்றார். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய பெருமானை தொழுது வணங்கி என்ன பண்றாருன்னா புக்கு அதனில் மூழ்குதலும், அந்த வடகுலத்தில் புகுந்து உள்ளார அந்த நீருக்குள்ளார மூழ்குகின்ற புலி சுவாமி சொன்னார் இல்லையா, அதனால புகுந்து அதனில் மூழ்குகின்றார். மூழ்கின உடனே என்ன ஆகுது, அதுதான் அதிசயம். மூழ்கின உடனே புதிய பிணி அது நீங்கி, தண்டி அடிகள் நாயனார் எப்படி வந்து அந்த கமலாலய திருக்குளத்துல அரசன் சமணர்கள் எதிராக மூழ்கி திரு ஐந்தெழுத்தை ஓதி மூழ்கி எழுந்தவுடனே கண் பெறுவார் இல்லையா, கண் பெற்றார். அது அவருக்கு கண் பெறுவார், சமணர்கள் எல்லாரும் கண் இழப்பார்கள். சுவாமியே சொல்வார், அதான் முதல்ல, நீ கண் பெறுவாய், கண் பெற்ற உடனே எந்த காட்சியை பார்ப்பாய், எல்லா சமணர்களும் கண் இழப்பதை நீ பார்ப்பாய், சுவாமி அருள் செய்வார். அதே போல அந்த குலத்தில் மூழ்கி எழுந்த உடனே கண் பெறுவார் இல்லையா, இங்கேயும் அதே போல சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் அந்த குலத்தில் மூழ்கி எழுந்த உடனே அந்த பிணியானது உடலை விட்டு உடனே நீங்கி விட்டது. அதான் அந்த சிறப்பு சொல்றாங்க பாருங்க. புக்கு அதனில் மூழ்குதலும், மூழ்கின உடனே புதிய பிணி அப்பதான் பொருந்தி இருந்தது இல்லையா அவருடைய உடம்புல, அந்த பிணி அது நீங்கி என்ன ஆச்சுன்னா அக்கணமே, அந்த கணமே, அந்த செகண்டுன்னு சொல்லுவல, அந்த செகண்டே நடந்துச்சுன்னா அதுதான் கணம்னா ஒரு குறைந்த கால அளவு. அந்த கணம், அந்த நிமிடமே மணி ஒளி சேர் திருமேனி ஆயினார். அந்த உடம்புல பொருந்தி இருக்கின்ற நோய் நீங்கிற உடனே இந்த சிறந்த மணிகள், வைரம், வைடூரியம், நவரத்னங்கள்லாம் எப்படி ஒளி வீசும், அது போல மணி ஒளி சேர், அந்த மணிகள், சிறந்த மணிகள் எப்படி ஒளி வீசுமோ அதே போல திருமேனி ஆயினார். அதே போல திருமேனி கொண்டவராக சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுடைய திருமேனி அப்படிதான் ஒளி வீசுகின்ற அந்த திருவுடைய திருமேனி தான் அவருடைய திருமேனி. பழைய திருமேனி, அது இறைவன் திருவருள் வேற சேர்ந்ததுனால இன்னும் ஒளி சேர்ந்த மணி போல ஒரு விளங்குனாராம். குளிச்சுட்டு எந்திரிச்சு வந்தா திடீர்னு பார்த்தா ஒரு மணி, ஒளி வீசுகின்ற மணி எந்திரிச்சு வர்றது போல இருக்கான். அவ்வளவு சிறப்பா சொல்றாங்க.
அக்கணமே அந்த கணமே மணி ஒளி சேர் மிக்க மணியானது எவ்வாறு ஒளி வீசுகின்றதோ அதே போன்ற மேனியினை உடையவராக திருமேனி சுவாமிக்கு தான் சொல்றாங்க, அடியார் சொல்றாங்க பாருங்க. அது போன்ற திருமேனி உடையவராக அவர் ஆயினார். இறைவன் திருவருளால ஆக பெற்றார் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். அடுத்தது 300வது பாடல். கண்டவர்கள் அதிசயிப்ப கரையேறி உடை புனைந்து மண்டு பெரும் காதலினால் கோயிலினை வந்து அடைந்து தொண்டர் எதிர் மின்னுமா மேகம் எனும் சொல் பதிகம் என் திசையும் அறிந்து உய்ய ஏழ் இசையால் எடுத்து இசைத்தார். கண்டவர்கள் அதிசயிப்பு, ஏன்னா பார்த்திருப்பாங்க எல்லா அடியார்களும், கூடவே இவ்வளவு அடியார்கள் வராங்க. உடம்புல எப்படி நோய் இருந்தது, எப்படி வருத்தம் ஊற்றார், இப்படி போய் உள்ளார் தண்ணியில மூழ்கி எந்த உடனே எந்திரிச்சு வந்த உடனே இப்படி மாறிடுச்சேன்னு எல்லாரும் அதிசயிக்கிறார்கள். இறைவனுடைய கருணையை போற்றி, சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பெருமையை போற்றி கண்டவர்கள் அதிசயிப்ப, எல்லோரும் அதிசயிப்ப கரை ஏறி, இந்த வடகுளத்து கரையிலிருந்து ஏறி உடையை மாற்றி கொண்டு புனைந்து மண்டு பெரும் காதலினால், இறைவன் இவ்வாறு அவருக்கு அருள் செஞ்சிருக்காருல, அதை நினைச்ச உடனே பெரும் மண்டுனா மிக அதிகமாக பொங்குகின்ற பெருகுகின்ற பெரும் காதல், மிக்க பெரும் காதலோடு கோயிலினை வந்து அடைந்து, இங்க திருத்தலத்துக்கு போனவங்களுக்கு தெரியும், கோயிலுக்கு முன்னாடி அந்த வடபுலத்துல அந்த நீர் இருக்கும். சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் நீராடியது. அந்த இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்ரீகேசோட உரையில அங்க சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ஒரு சந்நிதி இருக்கு, ஆனா ஒற்றை கண்ணோடு இருக்கிறது போல அந்த ஒரு சந்நிதி இருக்கு அப்படின்ட்டு அந்த குலத்தோட சிறப்பு எல்லாம் சொல்லியிருக்காங்க. இது கோயில் கொஞ்சம் முன்னாடி இருக்கு. அதான் இப்ப இந்த கோயில் அந்த குளத்துல இறைவன் திருவருளால குளிச்சுட்டு இந்த உற்ற பிணி நீங்கி ஒளி வீசுகின்ற திருமேனியோட திருப்பியும் கோயில் கர்ப்ப கிரகத்துக்கு போய் இறைவனுக்கு நன்றி சொல்லணும் இல்லையா, இவ்வளவு அருள் செய்தார் இல்லையா, அத்தகைய இறைவனை வணங்குவதற்காக செல்கின்றார். வண்டு பெரும் காதலினால், மிக்க பெரும் காதலினால் கோயிலினை வந்து அடைந்து தொண்டர் எதிர், தொண்டர்கள்லாம் எதிரில் நிக்க அவர் என்ன பாடுறன்னா, மின்னுமா மேகம் எனும் சொல் பதிகம். அதாவது மின்னுமா மேகம் அப்படின்னு சொல்றது அந்த பாடல். அதுல அந்த ஒரே ஒரு பாடல் மட்டும் பார்ப்போம், ஏன்னா இப்ப நம்ம எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. இதுதான் அந்த ஒரு பாடலை பார்த்தா கூட எந்த கருத்தை வச்சு அந்த பாட்டை பாடியிருக்காங்க, எதை அடிப்படையாக வச்சு பாடியிருக்காங்க, என்ன விண்ணப்பத்திற்காக இறைவனை பாடியிருக்காங்க அப்படின்றது ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதற்காக ஒரு பாடல் மட்டும் பார்க்கிறோம். ரொம்ப அற்புதம். அதாவது என்னன்னா, திரு துருத்தியிலையும் திரு வேள்வி குடியிலையும் சுவாமி வந்து எப்படி இருப்பாருன்னா, ஞானசம்பந்த பெருமான் பாடியிருப்பார். பகல்ல துருத்தியிலையும் இரவுல திரு வேள்வி குடியிலையும் சுவாமி இருக்கிறதா ஐதீகம். அதனால பாடும் பொழுதே 2 தளத்தையும் சேர்த்துதான் வச்சு பாடுவாங்க. இங்கேயும் அப்படிதான் பாடியிருக்காங்க. மின்னுமா மேகங்கள் பொழிந்து இழிந்து அருவி வெடிப்பட கரையொடும் திரை கொணர்ந்து ஏற்றும் அன்னமாம் காவிரி அகன்கரை உறைவார் அடியினை தொழும் அன்பராம் அடியார் சொன்னவார் அறிவார் துருத்தியார் வேள்வி குடியுளார் அடிகளை செடியனே நாயேன் என்னை நான் மறக்குமாறு எம்பெருமானை என்னுடம் அடும் படும் பிணி இடர்கெடுத்தானே. அதாவது அகச்சான்று. சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுடைய வரலாற்றுல என்ன நிகழ்ந்ததோ அதெல்லாம் அவரே பதிகங்கள்ல பாடிடுவார், நிறைய நமக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது போல இங்கேயும் பாருங்க, அந்த எப்படி பாடுறான்னா, மின்னுமா மேகங்கள் பொழிந்து இழிந்து, மேகங்கள் மின்னி இடி இடிச்சு மின்னி என்ன ஆகுதுன்னா பொழியுது. அதாவது மின்னுச்சுனால என்ன அர்த்தம், மழை பெய்ய போகுது. அப்போ மேகங்கள்லாம் அந்த மழையை பொழிகின்றது. அந்த பொழிந்த அந்த மழையானது அருவியா ஒடியாருது. இந்த அருவி ஒடியாந்து என்ன பண்ணுதுன்னா, கரைகள் இருக்கு இல்லையா, 2 கரைகளையும் மோதி சத்தத்தோட சத்தத்தோட மோதி அந்த அருவியானது கரைகளை எல்லாம் உடைத்து கொண்டு வேகமாக அந்த அருவி நீர் வருகின்றது. அப்படிப்பட்ட கரை, அதாவது காவிரி கரை சொல்றாங்க. இந்த காவிரி என்ன அது எப்படி பாத்தீங்கன்னா, எப்படி அருவி வந்துதான் அப்புறம் அது நிலத்துக்கு வருது இல்லையா, மலையில உருவாகுகின்ற அருவி தான் நிலத்துக்கு வருது. இப்ப மேகங்கள் பொழிந்து அந்த அருவியானது கரைகளை உடைத்து கொண்டு வேகமா வருது.
அது வர்றது இப்படி வேகமா வர்றது என்ன பண்ண படிச்சுட்டு வரும் இல்லையா, வேகமா வரும்போது என்னென்னா அலைகளோடு திரையின அலைகளோடு கொணர்ந்து எற்றும் எல்லா பக்கமும் என்னென்ன தள்ளுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியும். நமக்கு நிறைய மரங்கள் எல்லாம் பொன்மணி நவரத்தினங்கள் இது எல்லாத்தையும் என்ன பண்ணும், மண்ணுல என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் அரிச்சிட்டு வந்து கரைகள்ல சேர்க்கும். இது இப்படி வந்து எற்றுகின்றது. அந்த காவிரியில அந்த அன்ன பறவைகள் எல்லாம் வந்து என்ன ஆகுது, அங்கங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட காவிரி அகன்கரை, அதோட கரை அகன்றதாக இருக்கின்றது. அந்த கரையில யார் உறைவார், யார் இருக்காருன்னா அடியார்கள் இருக்காரு, சிவபெருமான் இருக்காரு. அவர் எப்படிப்பட்டவர், அடியினை தொழும் அன்பராம் அடியார். சிவபெருமானுடைய அடி இணை 2 திருவடிகள் யார் யாரெல்லாம் தொழுது வணங்குவார்களோ அப்படிப்பட்ட அன்பராம் அடியார், அன்புடைய அடியாவர்கள் சொன்னவாறு அறிவார். அவர்கள் என்ன சொல்வாங்களோ அதை அறிந்து அவர்களுக்கு அருள் செய்பவர். எவ்வளவு சிறப்பு பாருங்க. இப்ப இந்த காவிரி கரையில் அகன்ற கரையில வீற்றிருக்கின்ற திருத்துருத்தி பெருமான் அடியவர்கள் சொன்னவாறு அறிவார். இதுதான் வந்து இறைவனுடைய திருநாமம். அது தொழுது எழுகின்ற அன்பராம் அடியார் சொன்னவாறு அறிவார். அவர் யாரு, துருத்தியில இருப்பாரு, வேள்வி குடியுள்ளார். இங்கேயும் இருப்பாரு, துருத்தியிலும் இருப்பாரு. இந்த வேள்வி குடின்றது நம்ம சொன்னோம் இல்லையா, சிவபெருமான் திருமணத்துக்காக இந்த வேள்வி செய்த இடம் வேள்வி குடி. இது நிச்சயதார்த்தம் நடந்த இடம் வந்து திருந்துருத்தி. இப்ப சுவாமி திருத்துருத்திலே இருப்பாங்க, வேள்வி குடியுள்ளார். அடிகளை அப்படிப்பட்ட பெருமைக்குரிய இறைவனை செடியனேன் உற்ற முடியவனாகினான், நாயேன் நாய் போன் இந்தவன் ஆகினான், என்னை நான் மறக்குமாறு. இப்படிப்பட்ட இறைவனை நான் மறக்க முடியுமா? ஏன்னா எம்பெருமானை, அவன் எனக்கு தலைவன், அவனை மறக்க முடியாது. அவன் எப்படிப்பட்டவன், என் உடம்பு அடும் பிணி இடர்கெடுத்தானே. அதாவது கொடிய பிணியானது எனக்கு இடர் செய்தது, அதனை கெடுத்தவன், அவனை என்னால் மறக்க முடியுமா? இறைவன் இவ்வாறு அருள் செய்தாரே, நம்ம அவரை மறக்க முடியுமா அப்படின்ட்டு இந்த பாடலை பாடுறாரு. கடைசி பாடல்ல கங்கையார் காவிரி துருத்தியார் அப்படின்னுவாங்க. அதாவது கங்கையினும் சிறப்புக்குரியது காவிரி. உங்களுக்கே தெரியும், அதாவது கங்கையும் மற்ற புண்ணிய நதிகளும் தங்களுடைய பாவத்தை போக்கிக் கொள்ள காவிரியில் வந்து நீராடும். 144 வருஷத்துக்கு ஒருத்தர் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது சில வருடங்களுக்கு முன்பு நடந்தது. அது போல கங்கையும் மேலான அந்த காவிரி தீர்த்தத்தோட பெருமை எல்லாம் சொல்லி ஒரு பாடலையும் ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த பதிகம், அந்த காவிரி எப்படிலாம் எந்தெந்த பொருட்களை தள்ளி கொண்டு வருகின்றது, எவ்வளவு சிறப்பா இருக்கு அப்படிலாம் சொல்லி அத்தகைய காவிரியோட கரையில இறைவன் வீற்றிருக்கின்றார் அப்படின்ற பெருமையை போற்றி சொல்வாரு. அப்படி இறைவனுக்கு நன்றி சொல்லி, இது எதற்காக, அதான் இறைவனை மறக்க எப்படி முடியும், கொடிய அடும் பிணியை தீர்த்து அருள் செய்த இறைவனை மறக்க முடியுமான்னு இறைவனை நன்றி சொல்லி போற்றி வணங்கி இந்த பதிகத்தினை பாடி அருளுகின்றார் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். கண்டவர்கள் அதிசயிப்ப கரையேறி உடை புனைந்து மண்டு பெரும் காதலினால் கோயிலினை வந்து அடைந்து தொண்டர் எதிர் மின்னுமா மேகம் என்னும் சொல் பதிகம். இப்ப நான் சொன்னலையே, அது மின்னுமா மேகங்கள் என்று ஆரம்பிக்கின்ற அந்த சொற்களை ஆரம்பிக்கின்ற அந்த பதிகத்தை என் திசையும் அறிந்து உய்ய, அதுதான் முக்கியம். என் திசைனா 8 திசை. இப்ப 8 திசைனா இந்த உலகம் முழுவதும் அறிந்து உய்ய. என்ன அர்த்தம்னா, இந்த உலகமே அந்த பதிகத்தை அறிந்தால் உய்யும், அறிந்தாலும் அதோட பொருள் உணர்ந்து போதும் போது உய்யும் அப்படின்றது அருட்கருத்து. இது வந்து சேக்கிழார் பெருமானுடைய திருவாக்கு. உலகங்கள் எல்லாம் இதை ஓதினால், இதை உணர்ந்தால் உய்வு பெறும். அத்தகைய சிறப்புக்குரிய பதிகத்தை சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் பாடி அருளுகின்றார். இப்படி என் திசையும் அறிந்து உய்ய, என் திசையும் உய்யுமாறு 7 இசையால் இசையோடு கூடி எடுத்து இசைந்தார். எடுத்துனா மின்னுமா மேகம்னு ஆரம்பிச்சு இசையோடு இந்த 7 உலகமும் உய்யும் பொருட்டு, உய்யும்னா நன்மை அடையும் பொருட்டு இந்த பதிகத்தை சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் பாடி அருளுகின்றார். அடுத்தது 301வது பாடல். பன்னிறைந்த தமிழ் பாடி பரம திருவருள் மறவாது எண்ணிறைந்த தொண்டருடன் பணிந்து அங்கன் உறைந்து ஏகி உன்னிறைந்த பதிபிறவும் உடையவத்தால் வணங்கி போய் கண்ணிறைந்த திருவாரூர் முன் தோன்ற காண்கின்றார். அப்ப அவருடைய திருவாரூர் வருகின்றார். எப்படின்னு பாத்தீங்கன்னா, பன்னிறைந்த தமிழ் பாடி, பண்ண இசை, இசையோடு கூடிய தமிழ் பாடி, இசையோடு கூடிய
தமிழ் மொழியில அந்த தேவார பதிகத்தினை பாடி, தமிழ் பாடினா அதான் பதிகம் வந்து தமிழ் மொழியில இருக்கு இல்லையா? இப்ப அந்த தமிழ் சொற்களால இசையோடு கூடி பதிகத்தை பாடி பரம திருவருள் மறவாது, முதல்வனாகி இறைவன் திருவருள் மறக்க முடியும் எப்படி? இதே சொன்னாலே எப்படி நான் மறக்க முடியும்? ஏன்னா கொடும் பிணியை நீக்கி இடரை கெடுத்த இறைவன், அதனால உன்னை மறக்க முடியுமா ஐயான்னு பாடினார் இல்லையா? அப்படி இறைவனுடைய அந்த கருணையை மறவாது போற்றி எண்ணிறைந்த தொண்டருடன் பணிந்து, எண்ணிறைந்த தொண்டர்களோட அங்கே வீற்றிருக்கின்றார். அந்த எண்ணிறைந்த தொண்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எண்ணத்தில் எப்பொழுதும் சிவபெருமானை நிறைத்திருக்கின்ற தொண்டர்கள். இவருக்கு யாருக்கு இவர் கூட இருக்கணும்னா அப்ப எப்படிப்பட்ட அந்த தகுதி அவர்களுக்கு இருக்கணும்? எப்பொழுதும் சிவபெருமானை நிறைத்திருக்கனா இன்னொரு சிறப்பா சொல்றாங்க, வேறொரு பொருளுக்கும் வேறொன்றுக்கும் மனதில் இடம் தராது சிவபெருமானை மட்டுமே பற்றி இருக்கணுமா, அதுதான் சிறப்பு இல்லையா? அதாவது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இறைவனை கும்பிடணும், இல்லை ஒரு பண்டிகை கும்பிடணும், இல்லை நமக்கு துன்பம் வருது, அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய நன்மையை வேண்டி மட்டும் என்ன பண்ணக்கூடாது, இறைவனை வணங்குவதே இன்பம். இறைவனோட கருணையை நினைத்து அப்படிப்பட்ட இறைவனை மீது காதலோடு போற்ற வேண்டும், அதுதானே வாழ்க்கை இல்லையா? அப்படிப்பட்ட அடியார்களோட கூட இருக்கிறார். அதான் சொல்ல, எண்ணிறைந்த நான் எண்ணத்தில் சிவபெருமானை நிறைத்திருக்கின்ற, சிவபெருமானை மட்டுமே நிறைத்திருக்கின்ற திருத்தொண்டர்களுடன், எண்ணிறைந்த தொண்டருடன் பணிந்து, அந்த திருத்துருத்தியிலே பணிந்து, அங்கன்னா அங்கே அப்படின்னா அங்கே உறைந்து ஏகி கொஞ்ச நாள் இருக்காங்க. நம்ம சொன்னோம் இல்லையா சென்ற வகுப்புலே, ரொம்ப பெருமைக்குரிய தலம் இல்ல அருள் பெற்ற தலம்னா கொஞ்ச நாள் அங்க தங்கி காலந்தோறும் இறைவனை வணங்கி இருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் அடுத்த தலம் போவாங்க. அதே போல அங்கே உறைந்து கொஞ்ச நாள் வீச்சிருந்து அதுக்கப்புறம் ஏகி, ஏன்னா திருவாரூர் தரிசனம் பண்ணும் இல்லையா போறாரு. உள் நிறைந்த பதிபிறவும் உடையவர்தால் வணங்கி போய், உள் நிறைந்த அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம வழியில என்னென்ன சிவஸ்தலங்கள் வந்து இப்ப நமக்கு ஒரு சில சிவஸ்தலங்கள் பார்த்திருக்க மாட்டோம், ஆனா தெரியும் அங்க இருக்குன்ட்டு. அதெல்லாம் பார்க்கணுன்ற ஒரு எண்ணமும் பக்தியும் ஒரு அன்பும் உள்ளத்துல இருக்கும். அப்படி உள் நிறைந்த, உள்ளத்தில் நிறைந்து இருக்கின்ற பதி, வழியில என்னென்ன சிவஸ்தலங்கள் இருக்கோ அதை பிறவும் மற்ற சிவஸ்தலங்களையும் சென்று உடையவர்தால் தன்னை அடிமையாக கொண்டவர் இல்லையா? நமக்கெல்லாம் தலைவனாக சிவபெருமான் இருக்கிறார், நம்மளை எல்லாம் வந்து ஆளக்கூடியவர் உடையவர், நம்மளை எல்லாம் வந்து அடிமையாக உடையவர் சிவபெருமான் தான், அதான் உடையவர்னு அர்த்தம். அப்படிப்பட்ட இறைவனுடைய தாளினை வணங்கி, எந்தெந்த சிவஸ்தலங்கள்லாம் இறைவன் இருக்காரோ பார்க்கணும்னு நினைச்சாரோ அந்த தலத்துக்கெல்லாம் சென்று இறைவன் தன்னை அடிமையாக உடைய இறைவனது திருவடிகளை வணங்கி போய் எங்க போறாருன்னா கண்ணிறைந்த ஆரூர். இந்த ஆரூருடைய அந்த அருமை பெருமை இதெல்லாம் கண்ணால பார்த்தா கண்ணை மீள சொல்ல முடியல, ஒரு அழகான காட்சியை பார்த்தா கண்ணை வந்து மீள முடியல, கண்ணை வந்து நகர்த்தவே முடியலன்னு சொல்லுவோம் இல்லையா? அது போல கண்ணிறைந்த திருவாரூர், கண்ணை எடுக்க முடியல, அத்தகைய பெருமைகள் நிறைந்த அழகு நிறைந்த, அது இவருக்கு எப்படிப்பட்ட ஊர் இல்லையா? தன்னையே தோழனாக இறைவன் தந்தருளியது. அதனால அந்த கண் நிறைந்த திருவாரூர் முன் தோன்ற காண்கின்றார். அந்த காட்சி திருவாரூர் வராது, அந்த திருவாரூர் ஊரை பார்க்கிறார், கண் நிறைந்த அந்த காட்சியை வந்து காண்கின்றார் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். 302வது பாடல். அன்று திருநோக்கு ஒன்றால் ஆற கண்டு இன்புறார், நின்று நிலமிசை வீழ்ந்து நெடிது உயிர்த்து நேர் இறஞ்சி, வன்தொண்ட திருவாரூர் மயங்கு மாலையில் புகுந்து துன்று சடை தூவாயர் தமை முன்னம் தொழ அணைந்தார். அதாவது திருவாரூர் எல்லைக்கு வந்துடுறாரு, கண்ணார என்ன பண்றாரு, கண்ணால திருவாரூரை பார்க்கின்றார், பார்த்து அடுத்தது கோயிலுக்கு வராரு இல்லையா? அன்று திருநோக்கு ஒன்றால், திருநோக்குன்னா பாக்குறது, நோக்கம்னா பார்வை, ஒரு கண் தான் இருக்கு, ஒரு கண்ணால பாக்குறது, ஆற கண்டு, ரெண்டு கண்ணா தான் கண்ணால பார்க்கலாம், ஆனா ஒரு கண்ணாலதான் ஒரு பாக்குறாரு இல்லையா? அதனால ஆறுதலாம் நிறைதல், இந்த ஒரு கண்ணால நிறைவான காட்சியை பார்க்க முடியல, அதனால இன்பு உறார், இன்பம் அவருக்கு முழுமையாக கிடைக்கவில்லை. அவர் விரும்பின திருவாரூருக்கு வந்துட்டாரு, ஆனா முழுமையாக இன்பம் அடையவில்லை. ஏன்னா என்ன ஆகுது, அன்று அப்பொழுது திருநோக்கு ஒன்றால், ஒரே ஒரு கண்ணு தான் இருக்கு, பார்வை தெரியுது, அதனால ஆற கண்டு, ஆறுதலா நிறைதல்னு அர்த்தம்,
ஒரு கண்ணால நிறைஞ்ச காட்சியை பார்க்க முடியல. அதனால இன்பம் உறாமல் நின்று நிலமிசை வீழ்ந்து பூமியில விழுந்து அந்த வருத்தத்தால் என்ன ஆகுது, பூமியில விழுந்து அந்த அந்த சோகம் அந்த ஒரு கண் போதலையே இறைவனை எப்படி தரிசிக்கிறது இந்த ஒரு கண்ணோட அப்படின்னு சொல்லிட்டு நின்று நிலமிசை வீழ்ந்து நிலமிசை கீழே பூமியில விழறாரு. விழுந்து நெடிது உயிர்து. அப்புறம் எந்திரிச்சு நெடிது உயிர்துன்னா பெருமூச்சு. நம்ம என்ன பண்ணோம், சோகமா இருக்கும்போது இயலாமையா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம், பெருமூச்சு விடுவோம் இல்லையா? அது போல நெடிது உயிர்த்துனா பெருமூச்சு விடுறாரு. ஒரு கண்ணு பத்தலையே என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நேர் இறைஞ்சி நேராக வணங்கி எங்க போறாருன்னா வன் தொண்டர், இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட வன் தொண்டர் ஆகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவாரூர் மயங்கு மாலையில். இந்த திருவாரூர் எல்லை ஃபர்ஸ்ட் பார்த்தாரு. பார்த்த உடனே ஒரு கண் போதலையேன்னு வருந்தி உழறாரு. அப்புறம் பெருமூச்சோடு எந்திரிச்சு சுவாமியை தரிசனம் பண்ண போறாரு. எந்த வேலைனா மயங்கும் மாலையில் புகுந்து. மயங்கும் மாலைனா இந்த மாலை வேலையில ஒளி குறையும், மங்கும் இல்லையா? அதுதான் மயங்கும்னு அர்த்தம். இப்போ ஒளி மயங்குகின்ற மங்குகின்ற அந்த மாலையில திருவாரூரில் நுழைகின்றார் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். புகுந்து துன்று சடை தூவாயர் தமை முன்னம் தொழ அணைந்தார். நேரா பூங்கோயில். பூங்கோயில்னா திருவாரூர்ல இருக்கின்ற அந்த வன்மீகிநாதர் வீட்டு இருக்கால, திருவாரூர் பெரிய கோயில் இருக்கு இல்லையா, அதுதான் பூங்கோயில் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி அதாவது வன் தொண்டர் ஆகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவாரூருக்கு மயங்கும், அதாவது ஒளி மயங்குகின்ற மாலை வேளையில் புகுந்து பூங்கோயில் நம்ம சொல்றது வந்துதான் திருவாரூர் பெரிய கோயில பூங்கோயில்னு சொல்லுவோம். அங்கதான் உச்சிடம் கொண்ட பெருமானாக சுவாமி வீற்றிருக்கின்றார். பக்கத்துல தியாகேச பெருமான், வீதி விடக பெருமான் வீற்றிருக்கின்றார். அது பக்கத்துல நிறைய சிவஸ்தலங்கள் இருக்கு, உங்களுக்கே தெரியும். அதே போல தூவாயர் அப்படின்ற பறவையின் மண்டலின்னு சொல்லுவோம், அந்த திருத்தலமும் இருக்கு. அந்த திருத்தலத்துக்கு முதல்ல பூங்கோயிலுக்கு போல, புற்றிடம் கொண்ட பெருமானும் வீதி விடங்க பெருமானும் இருக்கிற கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் போகல. அந்த தூவாயர் அப்படின்றது இந்த கீழே வீதியில மெயின்லயே இருக்கு, அந்த திருத்தலத்துக்கு முதல்ல போறாரு. அதான் துன்று சடை. இப்படிப்பட்ட சுவாமினா நெருங்கிய சடை. சடை மட்டும் ஒரு சுவாமிக்கு நெருக்கமா இல்லை. அது என்ன நிறைய பொருள் நெருக்கமா வச்சிருக்காருன்னா, இளம் பிறை வச்சிருக்காரு, கங்கையை வச்சிருக்காரு, கொன்றை மாலை அணிஞ்சிருக்காரு இல்லையா? அது போல அரவும் கங்கையும், அதுக்கப்புறம் கூவிலம், அந்த வில்வ பத்திரங்கள், இதெல்லாம் தலையில நிறைய நெருக்கமா இருக்கு இல்லையா? இதெல்லாம் சூடி இருக்கின்ற சிவபெருமான் வீற்றிருக்கின்ற தூவாயர். தூனா உண்ணுகின்ற வாயினை உடையவர் அர்த்தம் சுவாமி. தூவாயர் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா உண்ணுகின்ற வாயினை உடையவர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு முறை இந்த திருவாரூரை மூழ்கடிப்பதற்காக வெள்ளம் வந்துச்சு. சுவாமி என்ன பண்றாருன்னா அந்த வெள்ளத்தை அவரே உண்டு விட்டார், உண்டு திருவாரூரை பாதுகாத்து அருளினார். அதனாலதான் சுவாமிக்கு என்ன பேர்னா தூவாயர். அப்படின்னா அந்த பூங்கோயிலுக்கு முன்னாடியே இருக்கும். அந்த வெள்ளமானது அடையாதபடி அவரே என்ன பண்றாரு, அந்த வெள்ளத்தை வாயால் உண்டு திருவாரூர் நகரை காக்கின்றார். அதனால தூவாயர் அப்படின்ற நாமம் சுவாமிக்கு. அப்படி துன்று சடையினை உடைய தூவாயர் தம்மை முதல்ல தரிசிக்கணும்னு சொல்லிட்டு தம்மை முன்னம் தொழ அணைந்தார். அவர் முன்னாடி தொழுவதற்காக அணைந்தார், சென்று சேர்கின்றார் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். சேர்ந்து பொங்கு திரு தொண்டருடன் உள்ளணைந்து பூக்கு இறஞ்சி துங்க இசைப்பதிகம் தூவாயா என்று எடுத்தே இங்கு எமது துயர் களைந்து கண் காண காட்டாய் என்று அங்கனர் தம் முன் நின்று பாடி அருந்தமிழ் புனைந்தார். அதாவது பொங்கு, முதலே சொன்ன மாதிரி பெருகுகின்ற தொண்டர் உடன்
அதாவது பெருகுகின்ற அன்பு பெருகுகின்ற தொண்டர்கள் உள்ளத்துல எப்போதும் சிவபக்தி வச்சிருப்பாங்க. மேலும் மேலும் அது இறைவன் திருவருளால் பெருகி கொண்டே இருக்கும் இல்லையா? அப்படியே அன்பு பெருகுகின்ற திருத்தொண்டர்களுடன் உள்ளணைந்து அந்த தூவாய திருக்கோயிலுக்கு உள்ளணைந்து புகுந்து இறைஞ்சி இறைவனை வணங்கி துங்க இசைப்பதிகம், பெரிய இசைப்பதிகம், பெருமைக்குரிய இசைப்பதிகம்னு அர்த்தம். உயர்ந்த இசைப்பதிகம். ஏன் உயர்ந்ததுன்னா வணங்குகின்றவர்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியது. அதனால உயர்ந்த இசைப்பதிகம் தூவாயா என்று எடுத்தேன். இறைவனுடைய அந்த பெருமையினை போற்றி எடுத்தேன்னா ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு அருட்பதிகம் பாடுகின்றார். அதுல ஒரே ஒரு பாடல் மட்டும் பார்ப்போம். அந்த திருவாரூருக்கு சென்று அந்த அந்தி மயங்குகின்ற மாலை நேரத்திலே சென்று இறைவனை எவ்வாறு போற்றி பாடுகின்றாரா, தூவாயா தொண்டு செய்வார் படு துக்கங்கள் காவாயே கண்டு கொண்டார் ஐவர் காக்கிலும் நாவாயால் உன்னையே நல்லன சொல்லுவேன் காவா என் பறவையுன் மண்டலி அம்மானே. இப்ப நீங்க அந்த திருத்தலத்துக்கு பேரு பறவையுன் மண்டலி அப்படின்னு அர்த்தம். அந்த பறவையுன்னா பறவைனா கடல்னு அர்த்தம். கடலை உண்டு காத்தலியதால அந்த பறவையின் மண்டலியோடைய சுவாமியுடைய திருநாமம் தூவாயர். தூவாயர்னு சொல்லி அவரோட பெருமையை சொல்லி எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. தூவாயா கடலினை உண்டு திருவாரூரை காத்தல் இறைவா தொண்டு செய்வார் படு துக்கங்கள். உனக்கு அடிமை தொழில் தானே செய்துட்டு இருக்கோம். அடியார்களுடைய படு துக்கங்கள் காவாயே, அந்த துக்கங்களை எல்லாம் நீக்கி அவர்களை காப்பாயாக, காப்பாய் இறைவா அப்படின்றாரு. என்ன தன்னை சொல்றாரு, நான் இவ்வளவு துன்பப்படுறேனே, அந்த துன்பங்களை எல்லாம் நீக்கி என்னை காத்தருள வேண்டும். கண்டு கொண்டார் ஐவர் காக்கிலும். அதாவது இந்த 5 புலன்கள் இருக்கு, அவங்க என்ன பண்றாங்க, நம்ம சீட்டை போட்டு வச்சிருக்காங்க. அவங்களுடைய விருப்பத்தை அந்த 5 புலன்கள் கட்டுப்பட்டு நம்ம இருக்கிறது போல அவர்கள் நம்மளை சிறை வச்சிருக்காங்க. அப்படி இருந்தாலும் நாவால் உன்னையே நல்லன சொல்லுவேன். நாவால நான் என்ன சொல்லுவேன், நல்லனா உங்களோட திருநாமம் பெருமைதான் சொல்லுவேன். அதனால் காவாய். எவ்வளவு சிறப்பு சொல்றாரு பாருங்க. அதாவது இந்த 5 புலன்கள் என்ன பண்ணும், நமக்கு அதுங்க வழியில தான் கூட்டு போறதுக்கு பார்ப்போம். சிறை வைத்து அதோட இஷ்டத்துக்கு தான் நம்மளை ஆட்டி படைக்கும் இல்லையா? அப்படி என்னுடைய 5 புலன்கள் என்னை ஆட்டி படைத்தாலும் நாவால் உன்னையே நல்லன சொல்லுவேன். நல்லனா உன்னுடைய நாமத்தை சொல்லுவேன், பெருமைகளை சொல்லுவேன், இதெல்லாம் சொல்றேன் இல்லையா? அதனால காவாய். முதல்ல காவாயேன்னு சொன்னாரு. இப்ப ஏன் காக்கணும்ன்ற அந்த கருத்தையும் சொல்றாரு பாருங்க. நாவால் நல்லனையே சொல்லுவேன். அப்ப நம்ம எல்லாம் காக்கப்பட வேண்டும்னா என்ன சொல்லணும், நல்லன பேச வேண்டும். எதற்காக 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இதை வச்சிருக்கோம்? நம்முடைய வாழ்நாள்ல எல்லாருக்கும் தெரியலையா, நம்மளுக்கு இருக்கிற வாழ்நாள்ல ஒவ்வொரு நிமிடமும் கரைந்து கொண்டிருக்கின்றது, குறைந்து கொண்டிருக்கின்றது. ஆனா வரவு எப்ப தெரியுமா? இப்பதான் இந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் எவ்வளவு நேரம் பேசுறோமோ அப்ப அருள் வரவு நமக்கு. இந்த பிறவிக்கும் மறுமை இன்னொரு பிறவி இருந்தா எல்லாம் பிறவிக்கு அப்புறம் சிவபதம் கிடைப்பதற்கு நன்மை தருவதாக இந்த நேரம் அமைகின்றது. அதுதான் இவ்வளவு சிறப்பு. கழிந்து கொண்டிருக்கின்ற அந்த நாட்கள்ல அதை சிறப்பாக்குறதுக்கு நமக்கு இறைவன் தந்தருளியது. அதனாலதான் கோமலையா அடிக்கடி சொல்லுவாங்க, களவுபடாத காலம். களவுனா நம்ம திருடிட்டு போறாங்க நம்மளுடைய வாழ்நாள்ல ஒவ்வொரு நிமிடமும். அது களவுபடாமல் இறைவனுக்கு சமர்ப்பித்த காலங்கள் இது சிறந்தது. அப்படிப்பட்ட அதனால்தான் சொல்றாங்க, இப்ப நம்ம காக்கப்படணும்னா என்ன பண்ணணும்னா நாவால் நல்லன சொல்ல வேண்டும். சிவபெருமான் பெருமையை பாடுறதை விட நல்லது என்ன? அவன் நாமத்தை சொல்வதை விட நல்லது என்ன? அதுதான். அப்ப நல்லன சொல்லுவேன், நாவால் நல்லன சொல்லுவேன், அதனால காப்பாய் ஐயா. அந்த 5 பேர் என்ன காவல்படுத்தி வச்சிருக்காங்க, அதுல இருந்து மீட்டு என்னை காப்பாய், அதுல இருந்து காப்பாய் அப்படின்னு சொல்றாங்க. காப்பாய். அப்படி காக்க வேண்டியது யாரு? என் பறவையுன் மண்டலி அம்மானே, எனக்கு தலைவனாக விளங்குகின்ற இறைவா என்னை பாதுகாத்து அருள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வாறு இந்த அருள் பதிகத்தை இந்த தூவாயராகிய இறைவனை போற்றி எடுத்து பாடுகின்றார் பதிகம். பொங்கு திரு தொண்டருடன் உள்ளணைந்து புக்கு இறைஞ்சி துங்க இசை திருப்பதிகம். அதான் உயர்ந்த, துங்கம்னா உயர்ந்த இசைப்பதிகம், இசையோடு கூடிய அருட்பதிகம் தூவாயா என்று எடுத்தே ஆரம்பிச்சே. இங்கு எமது துயர் களைந்து கண்காண காட்டா, என்னுடைய துயராகிய துன்பத்தை களைந்து
கண் காண காட்டாய், உன்னுடைய திருவுருவை முழுமையாக கண்டு மகிழ வேண்டும், வணங்க வேண்டும், அதற்காக காட்டுவாய். இததானே நம்ம என்ன பண்ணாரு காஞ்சிபுரத்துலயும் சொன்னாரு இல்லையா சுவாமிய. ஆழ்வார் அமுது உண்ண மிக்க பெரும் இடம் உண்ட கண்ணாலா கச்சி ஏகம்பனே கடையானே எண்ணாத பிழை பொறுத்து இங்கு யான் காண எழில் பவழ வண்ணா கண்ணளித்து அருளாய். நான் உன்னுடைய எழில் அழகான பவழம் போன்ற திருமேனி அழகை காண வேண்டும், கண் காட்டி அருள்வாய் கேட்டு கண் பெற்றார் இல்லையா, அதேதான் இங்கேயும் சொல்றாரு. என்ன கேட்கிறாருன்னா, உன்னுடைய தரிசனம் கண் காண காட்டாய், உன்னுடைய தரிசனத்தை கண்டு உய்ய வேண்டும், அதற்காக அந்த கண்ணை தந்து உன்னோட தரிசனத்தை காட்டுவாய் அப்படின்னு வைக்கிறார் என்று அங்க இறைவன் எப்படி நாலாவது அதாவது வாங்கி போயிட்டு வேற ஒரு இடத்துல அடியார்களுக்கு உடனே கோயிலுக்கு போவேன், பூஜை நேரத்துக்கு போவேன், இப்பதாம்மா கேக்கல. ஒரு 2-3 இது சொல்லும் போதுதாம்மா கேக்கல. திருப்பி கேட்க சொல்ல மாத்திடுறேன். ஆமா எல்லாருக்கும் கேக்குதுங்களாம்மா? ஆமா எல்லாருக்கும் கேக்குதா, விட்டு விட்டுதான் கேக்குதா? சொல்லுங்கம்மா. கேக்குது, ரொம்ப விட்டு விட்டு கேக்குது. எனக்கு ஏற்கனவே நெட்வொர்க் பிரச்சனை வேற, சுத்தமா கேட்கவே இல்லை. ஆமா தூவாயார் சொன்னது வரைக்கும் கேட்டதுங்கம்மா, அதுக்கப்புறம் கேட்கலங்கம்மா. சரிங்க, ஒரு நிமிஷம் இருங்க. சாருமதியம்மா, நீங்க பார்த்து முடிக்கிறீங்களா? நான் வெளியில போயிடுறேன். சரிங்கம்மா. எனக்கு சுத்தமா நெட்டு கிடைக்கல, அதனால சரிங்கம்மா சரிங்கம்மா. 4 தரம் போய் 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 வருது, எனக்கு சுத்தமா கிடைக்கல. அதனால நீங்க பார்த்து முடிங்க. எல்லாத்தையுமே அந்த மாதிரி இருக்குதா? நான் எனக்கு தான் வரலையா, அடியானுக்கு வரலையாங்காட்டின்னு பார்த்துன்னு யாருக்குமே வரலன்றீங்க. எங்கேயுமே நெட் ப்ராப்ளம் இல்ல நான் பூங்குளத்துல இருக்கிறேன், எனக்கு கிடைக்கல. சிவாய். இங்க அடியானு கூட வரலம்மா, விட்டு விட்டு வருது, இல்லை சரியா வரல. அது பேர் ஆஃப் பண்ணி வெளியே போய் போய் வரணும் அதுக்காரம். சரி 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 சாருமதியம்மா, நீங்க பாத்துக்கோங்க. சொல்லுமா? அம்மா பேசுங்கம்மா, போய் பிரேக் ஆகுது, பேசுங்கம்மா. பாக்குறேன். அம்மா கேக்கலம்மா, விட்டு விட்டுதான் வருது, விட்டு விட்டுதான் வருது. திரும்ப ஜாயின் பண்ணுங்கம்மா.
இப்ப எப்படி கேக்குதுன்னு பாருங்கம்மா. இப்பயும் கேக்கல, வெளியில எடுத்துட்டு போயிடுறேன், வீட்டுக்கு வெளியில. பேசுங்கம்மா. இப்ப லைட்டா பிரேக் ஆனிச்சுமா, நீங்க பேசுங்க பாக்கலாங்கம்மா. பேசுங்க. இப்ப வந்து என்ன 303வது பாடல். பொங்கு திருத்தொண்டருடன் சென்று தூவாயா என்று இறைவனை போற்றி வணங்கி உன்னுடைய அந்த திருமேனி தரிசனத்தை கண்டு மகிழும்படி கண்காட்டி தந்தருள்வாய் அப்படின்னு சொல்லிட்டு பதிகம் பாடுகின்றார். அடுத்து 304வது பாடல். அம்மா பிரேக் ஆகிதாம்மா கேக்குது. அம்மா பிரேக் ஆகுதுங்கம்மா, கிளியரா இல்லங்கம்மா. வீடியோவும் கிளியரா இல்ல, பேசுறதும் பிரேக் ஆகிதாம்மா கேக்குது. இப்ப எப்படி இருக்குன்னு பாருங்கம்மா. இப்ப எப்படி இருக்குன்னு. இப்ப கொஞ்சம் பரவாயில்லையா? இப்ப கிளியரா இருக்குமா, கிளியரா இருக்கு. பேசுங்கம்மா. ஓகேம்மா. அதாவது 6 அணியும் சடையாரை தொழுது புறம் போந்து திருமுடியில் கங்கையை வைத்திருக்கின்ற சிவபெருமானை தொழுது வணங்கிவிட்டு, அதாவது தூவாய் நாதரை வணங்கிவிட்டு திருத்தொண்டர்களுடன் வேறு இடத்துல இருக்கிறாரு. அதாவது உடனே திருப்பூங்கோயிலுக்கு செல்லவில்லை. காரணம் என்னன்னா, அர்த்தஜாம பூஜை வந்து என்ன வேண்டுமோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியம் வந்து அர்த்தஜாம பூஜையில கிடைக்கும். வேண்டுபவருக்கு வேண்டுவன கிடைக்கின்ற அந்த சிறந்த பூஜையாக அர்த்தஜாம பூஜை விளங்குகின்றது. அதனால சுவாமி கிட்ட வந்து அர்த்தஜாம பூஜையில கண்டிப்பா கண் பெற வேண்டும்ன்ற அந்த விண்ணப்பம் வச்சு பெறணும் அப்படின்றதுக்காக அந்த நேரம் வரையும் காத்துட்டு இருக்காரு சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். அதுதான் அங்க சொல்றாங்க. திருத்தொண்டர் விரவுவார் உடன் கூடி, இறைவனை போற்றுகின்ற அடியார்கள் உடன் கூடி ஏறு உயர்த்தார் திருமூலட்டானத்து. ஏறுனா அந்த ரிஷபத்தினை கொடியினில் உடைய திருமூலட்டானத்து வீற்றிருக்கின்ற இறைவனை தரிசிப்பதற்காக இடை தெரிந்துன்னா சமயம் அறிந்துன்னு அர்த்தம். அது எந்த சமயத்துல சென்று வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஓரையெல்லாம் பார்த்து இறைவனை வணங்குவார்கள். திருத்தலம் அந்த அர்த்தஜாம பூஜைக்காக காத்திருந்து, அதான் அந்த ஏறு உயர்த்தவராகிய திருமூலட்டானத்து இறைவனை வணங்குவதற்கு சமயம் தெரிந்து, இடை தெரிந்துன்னா சமயம் தெரிந்து மாறி ஒரு சிறிதும் குறையாத அப்படி கண்டிப்பா அருள் மாறினா நிச்சயமா அருள் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட சிறப்புடைய அத்த யாமத்து, அதாவது அர்த்தஜாமம்னு சொல்லுவல, அந்த பூஜை நேரத்துல இறைஞ்ச வந்து அணைந்தார். கரெக்டா அடியாரோட அந்த நேரத்துக்கு திருமூலட்டானத்து திருக்கோயில் வந்து சேர்கின்றார் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். ஆதி திரு அன்பர் எதிரணைய அவர் முகம் நோக்கி கோதில் இசையால் குறுகுபாய என கோத்து எடுத்தே ஏதிலார் போல் வினவி ஏசரவால் திருப்பதியம் காதல் புரி கைக்கிளையால் பாடியே கலந்து அணைவார். ஆதி அப்படின்றதுக்கு ரொம்ப சிறப்பா வந்து ஸ்ரீகேஸ் உரை சொல்லியிருக்காரு. அது சொன்னா ஒரு 5 நிமிஷம் ஆகும், அவ்வளவு சிறப்புக்குரிய உரை. சிறப்பா ஒரு ஷார்ட்டா சொல்றேன். அதாவது யாவற்றுக்கும் முதலானவராக சிவபெருமான் விளங்குகின்றார். ஆதினா நிமித்த காரணர் அப்படின்னு பேரு. ஏன்னா சைவ சித்தாந்தம் நிறைய பேருக்கு தெரியும். நிமித்த காரணர்னா என்ன அப்படின்னு விளக்குறதுக்கு ஒரு விளக்கம் சொல்லலாம். அதாவது மண் இருக்கு, அந்த மண்ணை கொண்டு குயவர், மண்பாண்டம் செய்யறவரை குயவர்னு சொல்லுவோம். அவர் மண்ணை கொண்டு என்ன பண்ணுவார்னா பானை செய்யறாரு. இந்த மண்ணை எடுத்துக்கிட்டு அவர் என்ன பண்ணுவார், வெறும் மண்ணை வந்து அவர் கையால பிடிக்க முடியாது. அப்ப அந்த மண்ணை என்ன பண்ணுவார்னா ஒரு இடத்துல வச்சு இந்த சக்கரத்தால சுத்தி அந்த கருவிகளை கொண்டு அதை பானையாக செய்வார். அப்படி அந்த செஞ்சு பானையை உருவாக்குறாரு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த குயவர் இருக்காருல, அதுதான் சிவபெருமான். அந்த உலகத்தை எப்படி உருவாக்குறாருன்னா மண் ஆகிய சக்தி, அதான் அந்த மண்ணுல இருந்தா உலகத்தை உருவாக்குறாரு. இப்ப அந்த மண் அப்படின்றதா முதன்மை காரணம். அப்புறம் என்ன பண்றாருன்னா அந்த முதன்மை காரணத்தோட வச்சு துணை கருவிகள், இந்த சக்கரத்தெல்லாம் வச்சு சுத்திட்டே இருக்கும் போதுதான் சுத்திட்டு இருக்கோம். அப்புறம் கையை விட்டு அதை ஷேப் பண்ணுவாங்க. அப்ப அந்த கருவிகள்லாம் துணை காரணம்.
மண் முதன்மை காரணம். அப்ப அந்த சக்தி, அந்த துணை காரணங்கள், அந்த கருவி சக்கரம்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து இறைவனுடைய அருள் சக்தி அப்படின்றாங்க. அந்த அருள் சக்திகளை கொண்டு அந்த மண்ணோட சேர்த்து அவர் என்ன பண்றாருன்னா, அந்த பானையாகி இந்த உலகம் பிரபஞ்சத்தை சுவாமி படைக்கின்றார். இப்போ சக்தியோட உமை எண்ணெயை கூட இவர் சேர்ந்துதான் அவர் என்ன பண்றாரு, அந்த அந்த உமை எண்ணெயுடைய துணை கொண்டு இவர் உலகமாகிய பானையை படைக்கிறார்ல, அதனால சுவாமிக்கு நிமித்த காரணர் அப்படின்னு பேரு அப்படின்றாங்க. அதனாலதான் ஆதி, யாவற்றுக்கும் முதலாக விளங்கி யாவற்றையும் தோற்றுவிக்கின்றார் இல்லையா. அந்த பானை ஆகிய இந்த பிரபஞ்சம் இப்ப இருக்குன்னா அதுக்கு சுவாமி தான் மூல காரணர், அதனால ஆதி அப்படின்றாங்க. நான் அடுத்த வகுப்புல இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்றேன், இப்ப நேரம் இல்லை, முடிய போகுது. இப்படிப்பட்ட ஆதி ஆகிய சிவபெருமான் திரு அன்பர் எதிரணைய அவர் முகம் நோக்கி கோதில் இசையால், அதாவது சிவபெருமானுடைய அன்பராகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் சிவபெருமானுடைய தொண்டர்கள்லாம் பார்த்துட்டு அவர்களை பார்த்து சொல்ற மாதிரி ஒரு விண்ணப்பம் இல்லையா. அதாவது ரொம்ப விருப்பக்குரிய, முதல்ல ஒருத்தரை பார்த்தோம் இல்லையா, பொன் பொருளா வேணும்னே சுவாமி கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அடியார்கள்ட்ட சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவார் இல்லையா. அது போல அன்பர்கள்லாம் எதிர்களை வராங்க இவரை வணங்கி வரவேற்பதற்காக. அவர்களுடைய முகம் நோக்கி குற்றமற்ற இசையால் இந்த பதிகத்தை பாடுறாரு. குற்றமற்ற இசைனா யாரெல்லாம் பாடுகின்றார்களோ, இந்த பதிகத்தை உணர்ந்து வணங்குகின்றார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய குற்றங்களை தீர்க்கக்கூடிய இந்த பதிகம், அந்த பதிகத்தை வந்து பாடுறாரு. குறுகு பாய என்று கோத்து எடுத்தேன். அதாவது இதுல வந்து நிறைய வந்து பறவை இனங்கள்லாம் வரும். இந்த பறவை இனங்களோட இயல்பு என்னன்னு கோத்து அதெல்லாம் சிறப்பாக சேர்த்தே பாடுறாரு. இன்னும் நமக்கு தூது தெரியும் இல்லையா. இப்ப நம்ம வந்து ஒருத்தவங்களை பார்க்க முடியல, விருப்பத்திற்குரியவர்களை, அப்ப என்ன பண்ணும், 2 பேருக்கும் பொதுவா இருக்கிற பொருளை வந்து தூது விடுவாங்க. சில பேர் மேகம்லாம் தூது விடுவாங்க, ஏன்னா மேகம் எல்லா இடத்துக்கும் போகும். நிலவை தூது விடுவாங்க. அது போல இந்த பறவை இனங்களை தூது விடுகின்றார். என்னன்னா, சுவாமி வந்து இவர் மேல அன்பு இருக்காரு, கொண்டவராதான் இருக்காரு. ஆனா இவருக்கு சுவாமி நம்ம மேல அன்பு இல்லை, அதனால என்னுடைய வருத்தத்தை, என்னுடைய அன்பினை சுவாமி உணரவில்லை, நீங்கள் உணருமாறு உணர்த்த வல்லீர்கள். அப்படின்னா நீங்க போய் அவர் வந்து உணருமாறு இதை உரையுங்கள். நான் அவரை பிரிஞ்சு எவ்வளவு துன்பப்படுறேன், அவருடைய அருள் நோக்கம் இல்லாம எவ்வளவு வருந்துகின்றேன் இல்லையா. அவர் கண் இல்லாம வருந்துகின்றார். இந்த வருத்தத்தை எல்லாம் சென்று ஒவ்வொரு பறவையா விழித்து கூப்பிட்டு என்ன சொல்றாரு, இதை போய் இறைவனுக்கு உணர்த்துங்கன்னு சொல்லிட்டு யாரோ போல, அதான் அது என்று எடுத்தே ஏதிலார் போல் வினவி. சுவாமியுடைய பெருமைகள்லாம் இவருக்கு நல்லா தெரியும், ஆனா இப்படிப்பட்டவரா அப்படின்னு யாரோ அயலார், ஏதிலார்னா அயலார் போல வினவி, ஏசரவுனா துன்பம், உள்ளத்துல துன்பத்தோடு என்ன பண்றாருன்னா இந்த திருப்பதிகத்தை பாடுகின்றார். அதாவது ஒவ்வொரு உயிரினமா பறவைகள்லாம் கூப்பிட்டு என்னுடைய வருத்தத்தை, துன்பத்தை இறைவனிடம் சொல்லி அந்த வருத்தத்தை தீருங்கள், இறைவனுடைய அருளை வந்து எனக்கு பெருமாறு உதவுங்கள் சொல்லிட்டு இந்த பதிகத்தை பாடுறாரு. காதல் புரி கை கிளையினால், கை கிளை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தமிழ் படிச்சிருப்பீங்க, ஒருதலை காதல் சொல்லுவாங்க. இறைவன் வந்து இவர் மேல அன்பே இல்லாதது போலவும், ஆனா இவர் மிகுந்த அன்பினால வாடுகின்றது போலவும் அந்த பதிகத்தை பாடி, என்னுடைய அன்பினை, இந்த வருத்தத்தை சுவாமி கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாடியே கலந்து அணைவார். இவ்வாறு பாடி அடியார்களுடன் கலந்து சேர்ந்து சுவாமி கிட்ட சந்நிதிக்குள்ளார போறாரு. இப்ப இவ்வளவும் என்னன்னா, கோயிலுக்குள்ளார நுழைஞ்ச உடனே அடியார்கள் வராங்க, அவர்களை பார்த்து இது மாதிரி இந்த பதிகத்தை பாடிக்கொண்டே இறைவன் சந்நிதிக்கு முன்பாக செல்கின்றார். இந்த பதிகத்தை கேட்டு கண்ணிறங்கி இறைவன் வந்து இவருக்கு அருள் செய்கின்றாரா அப்படின்றதெல்லாம் வந்து வரும் வாரங்களில் சிந்திப்போம் என்று கூறி, இதுவரை கேட்டுக்கொண்டிருக்கின்ற புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே என வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அம்மா நன்றிங்கம்மா. சிவாய நம்மா. அம்மா சந்தேகம் யாராவது இருந்தா கேட்கலாங்கம்மா, இல்லைன்னா அடியேன் வந்து தொகுப்புரை வழங்குறேங்கம்மா. யாருக்கா சந்தேகம் இருந்தா கேட்கலாங்கம்மா. சரி அம்மா. சிவாய நம்மம்மா. இன்னைக்கு ரொம்ப அருமையா இருந்ததுங்கம்மா. 295வது பாடல்ல இருந்து எடுத்தீங்கம்மா. திருவாவடுதுறை ஐயா வந்து திருவாவடுதுறை போறாங்க. அந்த தலம் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த தலம்னா, திருஞான சம்பந்தரோட அப்பாவுக்கு வந்து வேள்வி பொருள் எல்லாம் நீங்காம வேணும்னு கேட்கும்போது, அங்க உள்ள பரமன் அவர்தான் எல்லாத்துக்கும் முதல்வன். அவரு அப்பேற்பட்ட பெருமான் வந்து அவருக்கு வந்து அந்த வேள்வி பொருள் எப்பவும் தீராத அளவுக்கு, அந்த வேள்விகள்லாம் எதுக்காகனா உலக உயிர்கள் எல்லாம் நல்லபடியா இருக்கிறதுக்காக கேட்ட அந்த
ஒரு பெரும் கருணைக்காக பெருமான் வந்து அந்த வேள்வி பொருளை நீங்காம கொடுத்த தலம் வந்து திருவாவடுதுறைன்னு சொன்னீங்க. நம்ம திருமூல நாயனார் பெருமானும் வந்து நமக்கு ஆஹ் யோகத்துல இருந்து பெருமானை வணங்கி நமக்கு அந்த திருமந்திர பாடல்கள் அருளிய தலம்னு சொல்லி அது சிறப்பா சொன்னீங்கம்மா. அங்க வந்து பெருமான் வந்து எப்படி வீற்றிருக்காருன்னா ரிஷப கொடி கொண்டு சிவபெருமான் வந்து அந்த வீற்றிருக்கின்றார். அவர் திருவடியை வணங்கி பெருமான் நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து கண் பெறத்துக்கும் அவருக்கு ஒரு அப்போதைக்கு ஒரு பிணி வந்திருக்கு, அதை நீங்கிறதுக்காகவும் அங்க பெருமானை வணங்கி செல்கின்றார். அப்போ வந்து பெருமான் வந்து எப்பவுமே 2 பேருமே பேசிக்கொள்வாங்க இல்லையா, அதனால அப்படி பேசும்போது பெருமான் வந்து இந்த தீர்த்தத்துல நீராடுங்கன்னு சொல்லும் போது அங்க சுந்தரமூர்த்தி நாயனார் போறாரு அந்த தீர்த்தத்துல நீரு நீ குளிக்கிறதுக்காக போறாங்க. அந்த தீர்த்தம் வந்து எப்படிப்பட்ட தீர்த்தம்னா நம்ம குளத்துல குளிக்கும் போது நம்மளுடைய குளம் ஆறு நம்ம குளிக்கும் போது என்ன ஆகும்னா புற அழுக்குதான் போகும். அதனால தீர்த்தம்னு சிறப்பா சொல்றது எதுக்காகன்னா அழுக்க போக்குறதுனால பெருமானுடைய திருவருள் அதுல நிறைந்திருக்கின்றதுனால தீர்த்தம்னு சொல்லி அந்த தலத்துல இருக்கிற தீர்த்தத்துக்கு ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. இப்படிப்பட்ட தீர்த்தத்துல அவர் வந்து பெருமான் வந்து திருமஞ்சனம் ஆடி பெருமான் வந்து எந்திரிக்கும் போது பெருமான் வந்து அப்படி ஒரு பெருமானுடைய திருவருளால ஜொலிக்கின்றார். அந்த பொண்ணு அதெல்லாம் எப்படி மின்னுமோ அந்த மாதிரி பெருமானுடைய திருவருளால அவர் வந்து ஜொலிக்கிறாருன்னு சொல்லி ரொம்ப அருமையா அந்த பாடல்ல 95 96வது பாடல்ல எல்லாம் ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. அந்த 2 பாடல்களையும் அப்ப ஃபர்ஸ்ட் போயிட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த திருவாவடுதுறை வலம் வருகின்றார். வலம் வந்து அந்த தீர்த்தத்துல முழுகிறதுக்கு முன்னாடி பெருமானை வணங்கிதான் எந்த ஒரு செயலையும் செய்யறாங்கன்னு சொல்லி ரொம்ப அந்த நுணுக்கமான கருத்துக்கள்லாம் ரொம்ப அழகா எடுத்து கொடுத்தீங்கம்மா. அப்போ வந்து பாடல்கள் அந்த பதிகம் வந்து என்னன்னா மின்னுமாமேகம் அந்த அந்த பாடல் பாடுறாங்கன்னு சொல்லி அதுவும் ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. பெருமான் வந்து அங்க இருக்கின்ற பெருமான் வந்து எப்படிப்பட்டவர்னா கங்கை சூடி இருக்கின்றார், நஞ்சு உண்ட கருணையாளர், நமக்காக உயிர்கள்லாம் வந்து உய்வடையறதுக்காக கருணை புரிகின்ற பெருமான், பூத நாயகன், உயிர்களுக்கெல்லாம் முதல்வனாக காக்கின்ற பெருமான் அப்படின்னு சொல்லி புண்ணியனேன்னு சொல்லி அந்த பெருமானை வந்து ரொம்ப அழகா ரிஷபவாகனனே, ரிஷபம்னா அறத்தோட இருக்கின்ற பெருமான் அப்படின்னு சொல்லி அந்த அழுக்கை நீக்கும் அந்த தீர்த்தனே அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையா அந்த பாடல்கள்லாம் பாடி பெருமானை போற்றி அங்க பெருமான்கிட்ட வணங்கி அன்போடு வணங்கி அவர்கிட்ட அந்த அருள் பெற்று திருத்துருத்தி அடைகின்றாருன்னு சொல்லி ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. திருத்துருத்தியில வந்து அந்த துருத்திக்கு அர்த்தம் சொன்னீங்க, ரொம்ப அருமையா இருந்தது. ஆற்றின் நடுவுல அந்த மணல் திட்டுல வந்து இருக்கின்ற தலம்னு சொல்லி அந்த தலத்தை வந்து துருத்தி தலத்தை வந்து ரொம்ப சிறப்பா சொன்னீங்கம்மா. அந்த அங்கேயும் போற்றி வணங்கி அந்த பெருமான போற்றி வணங்குகின்றார். அந்த தலம் எப்படிப்பட்ட தலம் அப்படின்னா துருத்தி தலத்துக்கு வந்து ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. பெருமான் வந்து நிச்சயம் ஆகும்போது அங்க அங்க நிச்சயத்தின் போது வேள்வி நடந்த தலம்னு சொல்லி அது துருத்தி தலம்னு சொன்னீங்கம்மா. அது ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. அப்புறம் வந்து அதுல என்னன்னா விமலன் அப்படின்னு சொன்னீங்கம்மா. விமலன்னா என்ன, மலங்கள் போய் அவரை பற்றப்படாதவர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லணுமா. மலங்களால போய் அவர் பற்றப்படாத அப்படிப்பட்ட சிறப்பு அந்த பெருமான்னு சொல்லி அதுவும் சொன்னீங்கம்மா. எனக்கு இருக்கிற அந்த நோய் உற்ற பிணி அப்படின்னா அப்போதைக்கு வந்த நோய், நடுவில் வந்த நோய், அந்த நோய் எல்லாம் தீரணும்னு சொல்லி அந்த கண் பெறத்துக்காகவும் ஒரு கண்ணு தான் பெருமான்கிட்ட வாங்கியிருக்காங்க, இன்னொரு கண் பெறத்துக்காகவும் ஐயா வந்து இந்த வழியில இருக்கிற தலங்கள் எல்லாமே நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் வீற்றிருக்கின்ற அத்தனை தலங்களும் வணங்கி அடுத்தது வந்து பெருமானை நினைச்சு அவரோட அருள் பெற்று அடுத்ததாக திருவருள் புரிய வேண்டி பெருமானை வணங்கி அடுத்ததாக எங்க வர்றாங்க அப்படின்னா அந்த தீர்த்த குளம் வந்து வட திசையில இருக்குன்னு சொல்லி சொன்னீங்கம்மா. ரொம்ப அருமையா இருந்தது. அந்த குளத்துல வந்து வண்டுகள் ஒலிக்கும் தாமரை குளம்னு சொல்லி அந்த தீர்த்தம் சொல்லி சொன்னீங்கம்மா. அதுவும் ரொம்ப அருமையா இருந்தது. அந்த பெருமானுடைய திருவடியை வணங்கி வர்றாங்க. அந்த புண்ணியமான வரலாறு பெற்ற அந்த திருத்தலம் அது அக அருளையும் நீக்கும் புற அருள் அக அழுக்கையும் நீக்கும் புற அழுக்கையை நீக்கி அந்த பிறவி துன்பத்தையே நீக்குகின்றது அப்படின்னு சொல்லி அந்த திருத்துருத்தி பெருமானை வணங்கி
அந்த தீர்த்தத்துல முழுகி முழுகி மக்கள்லாம் வியப்படைந்து பாக்குறாங்க பெருமான் அந்த ஒளி வீசும் அந்த திருத்துருத்தியில தான் அந்த தீர்த்தம் ஆடுறது இல்லைங்களாமா? ஆமாமா, இத்தனை திருத்துருத்தில தான் அது. சரிங்கம்மா சரிங்கம்மா. அப்புறம் திருவாவடுதுறையிலமா அங்கேயும் தீர்த்தம்னு சொல்லியிருக்கீங்க. அங்க எல்லா இல்லம்மா, அங்க தீர்த்த சிறப்பு கிடையாது. இங்கதான் வந்து சரி சரி நோய் நீக்கிக் கொள்வது திருத்துருத்தியில இங்கதான். அங்க வந்து காவிரி ஆடுறாங்க. அதுதான் அகன்ற காவிரியில காவிரியோட குளிச்சுட்டு காவிரி அவ்வளவு சிறப்புக்குரிய காவிரியில குளிச்சுட்டு அடியார்களுடன் திருவாவடுதுறை சென்று வணங்குகின்றனர். சரி ஓகேங்கம்மா. அங்க காவிரியில நீர் ஆடுறாங்க, இங்க வந்து தீர்த்தத்துல மூழ்கி மக்கள் எல்லாம் வியப்போட பாக்குறாங்க பெருமான் வந்து எப்படி இப்படி ஒரு பெருமானுடைய கருணை அப்படின்னு சொல்லி சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு நிகழ்ந்த அந்த அதிசயத்தை நினைத்து வியந்து வந்து பாக்குறாங்க. திருத்துருத்தியில நடந்த அந்த பெருமானுடைய கருணைய நினைச்சு எல்லா மக்களும் வியப்போட பாக்குறாங்க. உடனே தீருது அந்த பிணி அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப அருமமா. அது பெருமானை நினைச்சு பெருமானை வணங்கி அந்த தீர்த்தத்துல மூழ்கி எந்திரிக்கும் போது உடனே அவங்க பிணி வந்து நீங்குது. அப்பதான் அவருக்கு வந்து அந்த அருள் நிறைந்த பொன்மேனிய அவரு ஐயா வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து பெருமான் வந்து வருகின்றார் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இறைவனுடைய கருணையை போற்றி உற்ற பிணி நீங்கி சுந்தரமூர்த்தி நாயர் பதிகம் பக்தியோட வியந்து பதிகமெல்லாம் பாடிட்டு அடுத்தடுத்த கோயில்லாம் வணங்கி பெருமான் வந்து வருகின்றார். அங்க துருத்தியில தான் மின்னுமாமயகம் பதிகம் பாடுகின்றார். அந்த அதாவது துருத்திங்கிற தலத்துக்கு இன்னொரு பெருமையும் சொன்னீங்கம்மா. வேள்விக்குடியிலையும் துருத்தியையும் ரெண்டு ஊரையும் இணைச்சு பாடுவாங்க. அங்க காவிரி ஆற்றோட சிறப்பு கங்கை ஆற்றை விட சிறப்பு மிக்கது காவிரி ஆறுன்னு சொல்லி அது அப்படி ஒரு புண்ணிய காவிரி, அகண்ட காவிரி ஆறு, புண்ணியத்தை தருகின்ற காவிரி ஆறுன்னு சொல்லி ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. அங்க வந்து என்னன்னா எல்லா அடியாரோட தொண்டர்களோட வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் வருகின்றார். தொண்டருக்கு ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. எண்ணில் எண்ணில்லாத தொண்டர்னு சொல்லி, அதாவது எண்ணிறைந்த தொண்டர்னு சொல்லி அவர் எப்படின்னா எப்பவும் பெருமானையே நினைத்து அன்போட எப்பவும் பெருமான பத்தியே சிந்தனையில தேவாரங்கள் திருமுறைகள் பாடிக்கொண்டு எப்பவும் பெருமானை விட்டு நீங்காத தொண்டர்கள் தான் வந்து எண்ணிறைந்த தொண்டர்கள்னு சொல்லாது. ரொம்ப அருமையா இருந்தது. இடையில சொல்ற நீங்க ஒவ்வொரு நுணுக்கங்களும் ரொம்ப அருமையா இருந்தது. அப்புறம் வழிதோறும் வர்ற தலங்கள்லாம் வணங்கி பெருமானார் வருகின்றார். அடுத்தது திருவாரூர் தலத்துக்கு தான் திரும்ப ஐயா வர்றாங்க. திருவாரூர் தலத்துக்கு வரும்போது எங்க போறாங்க முதல்லன்னா தூவாயார் பெருமானை வணங்க அந்த இடத்துக்கு போறாங்க. அது வந்து கீழ வீதியில இருக்குங்களாமா அந்த தலம். கீழ வீதின்னு தானமா சொன்னீங்க? ஆமாமா, பறவையின் மண்டலின்னு பேரு. பறவையின் மண்டலி. அந்த கீழ வீதிக்கு ஐயா போறாங்க. அங்க பெருமான் வந்து அந்த எல்லையில பார்த்ததுமே சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து எப்படி வணங்குறாங்க அப்படின்னா, ஒரு கண்ணு இருக்கு என்னால அதால முழுமையா என்னால பெருமானை காண முடியலையே, வணங்க முடியலையே அப்படின்னு சொல்லி அந்த துன்பம் நிறைந்த மனதோட பெருமான் வந்து வருந்தி அந்த எல்லையில பெருமான் வருந்தி அப்படியே வர்றாங்க. வந்து அந்த தூவாயார பெருமான்கிட்ட போயிட்டு தன்னோட குறைகள்லாம் சொல்லி எல்லாமே வேண்டி கண் வேணும், இன்னொரு கண் வேணும்னு சொல்லி வேண்டி பெருமான வணங்குகின்றார். அங்க எதுக்காக அங்க போய் வணங்குறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. உன்னோட திருவுருவ வந்து என்னால முழுமையா காண முடியல, எனக்கு கண்ணு வேணும் பெருமானே அப்படின்னு சொல்லி அங்க பெருமான்ட்ட அங்க இருக்கின்ற எல்லா தலங்கள்ல இருக்கின்ற பெருமான்ட்டையும் விண்ணப்ப வச்சுட்டே வராங்க. அங்க வந்து அங்கேயும் அந்த பொங்கு தொண்டர்களோட சேர்ந்து அங்கேயும் பதிகம் பாடுகின்றார். பதிகம்லாம் பாடிட்டு அடுத்ததாக என்ன பண்றாங்கன்னா அந்த அர்த்தஜாம பூஜைக்காக ஐயா வந்து வெயிட் பண்றாங்க. சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து காத்துட்டு இருக்காங்க. அர்த்தஜாம பூஜையில என்ன கேட்டாலும் பெருமான் வந்து தந்தருளுவார், அந்த அருள் புரிவார் அப்படின்னு சொல்லி அர்த்தஜாம பூஜைக்காக வந்து பெருமான் வந்து வன்மீகநாதரையும் உற்றிடங்கொண்டார் பெருமானையும் வணங்குறதுக்காக அந்த பூங்கோயில்ல வணங்குறதுக்காக பெருமான் வந்து அந்த அர்த்தஜாம பூஜைக்காக காத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. அப்ப அந்த தூவாயார் அந்த பெருமானை வணங்கி பதிகம் பாடுறது வந்து குறுகு பாயன்னு சொல்லி அந்த பதிகம் சொன்னீங்க. அது என்னன்னா பறவையை வந்து தூது அனுப்பி
அதுகிட்ட தன்னுடைய குறைகள்லாம் சொல்லி, அதாவது ஒருதலை காதலாக நான் பெருமான்கிட்ட ரொம்ப சுந்தரமூர்த்தி நாயனார் ரொம்ப காதலோட இருக்காங்க. பெருமான் வந்து காதல் இல்ல, அன்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி இவரு நினைச்சிட்டு வந்து பெருமான் வந்து பறவையை தூது சொல்லி அந்த பதிகம்லாம் பாடுறாங்கன்னு சொல்லி அது சிறப்பா சொன்னீங்கம்மா. அதுக்கு வந்து பெருமானுக்கு வந்து அந்த அந்த நிமித்த காரணனுக்கு சொன்னீங்களாமா, நிமித்த காரணராக பெருமான் வீற்றிருக்கின்றார் அப்படின்றதுக்கு வந்து நிமித்த காரணருக்கு வந்து ஒரு ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. அது நிமித்த காரணராக குயவர் மண் அந்த சக்கரம் அத வந்து சொன்னீங்க. அது என்னன்னா நிமித்தக்காரன் வந்து நம்ம சிவபெருமான் தான் நிமித்த காரணர். மண் துணை காரணம் வந்து மண் அந்த முதன்மை துணை காரணம் வந்து சக்தி வினை நம்மளுடைய, அதாவது மண் அதெல்லாம் வந்து எது ஃபர்ஸ்ட் பெருமான், அடுத்த சக்தியும் வினையும் வந்து முதன்மை துணை காரணமாக இருக்கு. அது சக்கரம் அதெல்லாம் வந்து துணை காரணம், சக்கரம் வந்து துணை காரணம்னு சொல்லி அது ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதை விளக்குறேன்னு சொல்லியிருக்கீங்கம்மா இந்த வகுப்புல. ரொம்ப சிறப்புங்கம்மா. அப்படின்னு தெரிந்த அளவு புரிஞ்சுக்கிட்ட அளவு சொல்லியிருக்காங்கம்மா. மன்னிக்கணும். சிவாய நம்ம திருவடி நினைக்கிறேன். மிக்க சிறப்பு பின்னோட்டம் சகோதரி. சிறப்பு சிறப்பு. நன்றிமா, மிக்க நன்றி எடுத்து உரைத்ததுக்கு. அடியார் பெருமக்கள் வேற யாராவது அவர்கள் கருத்து இருந்தா சொல்லுங்கம்மா. வாழ்த்து பாடல் பாடிட்டே சொல்லலாங்கம்மா. சரிம்மா, சந்தேகம் இருந்தா சரிம்மா. கேட்கலாங்கம்மா. அடியார்கள் சந்தேகம் இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா வாழ்த்து பாடல் பாடலாங்கம்மா. ஒரு சின்ன சந்தேகம். 299வது பாட்டுல புதிய பிணியது நீங்கி அப்படின்னும் போது இந்த இடத்துல புதிய பிணின்னா அந்த இடத்துல எதை குறிக்குது? 299வது பாட்டுல இல்லையா, அது பழசு. இப்போ வந்து இவர் நடந்து வந்துட்டு இருக்காருல ரசிக்கணும்னு, இப்ப இந்த நேரத்துல கொஞ்சம் தொழுநோய் அப்படின்னு சொல்றாங்கம்மா. ஒரு நிமிஷம் இருங்கம்மா. அதாவது இப்ப கேக்குதுங்களாமா? கேக்குதுங்களா? சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு அப்ப வந்து உடம்புல தொழுநோய் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எப்படா திருவாரூரை நோக்கி வந்துட்டு இருக்கும் பொழுது அப்ப ஏற்பட்டுச்சு. திருவொற்றியூர்ல இருக்கும் போது இல்ல, கண்ணிழந்து திருவாரூரை நோக்கி வராருல, அந்த வந்துட்டு இருக்கிற நேரத்துல உடம்புல பிணி வந்திருக்கு. அதான் அப்ப புதிய பிணின்றாங்க. இப்ப ஏற்கனவே கண் பெறணும், அந்த இதுவும் நீக்கணும். இப்ப இருக்கிற அந்த உடல்ல இருக்கிற அந்த தொழுநோய் அதை நீக்கிக்கணும் அப்படின்ட்டு சுவாமிக்கு விண்ணப்பம் வைக்கும் போதுதான் அவர் கொள்ளத்துல குழி அப்படின்றாங்க. திருத்துருத்தியில குளிச்ச உடனே இவருக்கு வந்து அந்த பிணி நீங்குது. அதாவது கண் பார்வை பிரச்சனை இல்ல, ஆனா உடம்புல இருக்கிற தொழுநோய் உடனே நீங்கி அந்த மின்னுகின்ற உடலோடு, அதான் மின்னுவா மேகங்கள் பாடுறாரு. அப்படி அது ஆரம்பிக்கிறது. அந்த ஒளி பொருந்திய மேனியோடு எழுச்சி வர்றாரு. அதுதான்மா. ஓம் நம சிவாய். ரொம்ப புரிஞ்சு நல்லா இருந்தது. நன்றிங்க. என்ன ரொம்ப அருமையா சொல்லிட்டு இருக்கீங்க. நன்றிங்க அம்மா. புவனேஸ்வரி அம்மா வாழ்த்து பாடல் பாடிருங்கம்மா. வான்முகிலும் 6 தடத்தோல் பாடிருங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்மா. அடியனால இன்னைக்கு வகுப்பு அட்டன் பண்ணல, நெட்டு சரியா வரல, அதனால கருத்து சொல்ல முடியல. நீங்க சொன்னதான் கேட்டுன்னு இருந்தான். அடுத்த வாரம் சேர்த்து போடுறோம்மா. திருச்சிற்றம்பலம். மன்னிக்கும். திருச்சிற்றம்பலம். வான்மிகில் வளாது பெய்க மழி வளம் சுரக்க மன்னன் கோல்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்சவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க யானிதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். சிற்றம்பலம். தென்னாடி சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவடிகளையும் மனமொழி